தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இதெல்லாம் அவனுக்கு படிக்கவே மாட்டானுங்க, நம்ம மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை பற்றி அவனுங்க வடக்கன்ஸ் படிக்கவே மாட்டானுங்க. சரியா? அதனால தான் சொல்லுவேன், நம்ம சுதந்திர போராட்டத்திலே கலந்துக்கலான்ற மாதிரி பேசுவானுங்க அவனுங்க. இப்போ வரைக்கும் நம்ம மேலே நம்மளை ஒரு விரோதிங்க மாதிரியே கட்டிகிட்டு இருக்கானுங்க அந்த உள்ள மக்கள்கிட்ட, அங்கே உள்ள மக்கள்கிட்ட. பார்ப்போம் என்னென்ன சொல்லியிருக்கானுங்கன்னு. காலனி ஆட்சியை எதிர்ப்பது தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. முன்னாடி என்னென்ன அர்த்தம் மற்றவங்களோட. இப்போ கூட பாருங்கள், அங்கே போகிறோன்னா முதல் பேரணி யார் நடத்துனது? நம்ம தான் நடத்திட்டு இருப்போம். அதே மாதிரி சீனா கூட போர், அது ஜப்பான் கூட ஜப்பான்றேன், பாகிஸ்தான் கூட போகிறப்பெல்லாம் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு நிதியெல்லாம் திரட்டி கொடுத்தோம். 71 அப்போ. அந்த மாதிரி 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் பாளையக்காரர்கள், இந்த கதையெல்லாம் தெரியும்ல. யார் பாளையக்காரர்கள்? பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்கள் முயற்சியில் எதிர்த்தனர். பாளையக்காரர்களின் தோல்வி பின்னரும் கூட 1806 வேலூர் புரட்சி. நிறையா பிரச்சனை நடந்திருக்கு. மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசியலமைப்பு பாதையில் எடுத்து சென்றது. ஆமாம் தானே? அவன் படிச்சுட்டு இப்போ நம்ம வேறு மாதிரி போராடுவோம், மிருகத்தனமாக காட்டு மிராண்டி மாதிரி இல்லாமல் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்தது. ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டுமல்லாமல் தீங்கினை விளைக்கும் சாதி முறை ஏற்படுத்தியிருந்த சமூக தடைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாகவும் அமைந்தது. நம்ம தானே சமூக போராட்டம், ஜாதி கட்டமைப்பு வச்சுக்கிட்டு. பிரிட்டிஷ்காரன்ட்டு அரசியல் போராட்டம் மட்டும் கிடையாது, அரசியல் விடுதலைக்காக மட்டும் போராடல, சமூக விடுதலைக்காகவும் போராடுறது. அதனால் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் சமூக அந்த அநீதியெல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில். இவனுங்க உள்ளே போத முடியல, ஜாதிக்காரனுங்களை ஜாதி வெறியை தூண்டி விட்டாலும் உள்ளே போத முடியல இவனுங்களால். அப்பையிலேருந்து இந்த வேலை நடந்திருக்கு. அதுதான் அடுத்தது. இப்பாலத்தில் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கருத்தியலை பின்பற்றிய தேசியவாதிகள் வைத்த பாத்திரத்தை அறிந்து கொள்ளலாம். அந்த திருட்டு பையனெல்லாம் வந்துட்டு என்னமோ சுதந்திர போராட்ட தியாகின்னு கொண்டானுங்க. யாரை? வாஞ்சிநாதன்லாம். பெரிய கதையா? சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு இது. தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உருவானது. இவ்வமைப்பு 1852 57 அங்கே சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டாங்க. இங்கிலீஷ்காரன் வந்துட்டான், படிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா மக்களும். 33 பொதுக்கல்வி, 35 பொதுக்கல்வி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். 1835 அந்த படித்து வராங்கள்ல அந்த இளைஞர்கள், வியாபாரிகளோட பசங்கள்லாம் படிச்சிருப்பாங்க, அவங்களாம் இதில் இருக்காங்க. கஜுலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் மற்றும் அவர்கள் சேர்ந்தவர்களால் நிறுவப்பட்டது. கேட்பாங்க யார் நிறுவனாங்க, எந்த ஆண்டு அப்படின்னு. இவ்வமைப்பில் வணிகர்களே சொன்னாலே வியாபாரிகள். நகரத்தில் யார் இருப்பா? வியாபாரிகள் தானே இருப்பான். சென்னையில் அதிக எண்ணிக்கையில் அங்கம் வைத்தனர். தனது உறுப்பினர் நலனை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது. யார்கிட்ட கோரிக்கை வைக்கணும்? வரிகளை குறைக்க அரசாங்கத்துக்கிட்ட. விவசாயத்துக்கிட்டயா? அரசாங்கத்துக்கிட்ட. மேலும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை எதிர்த்தனர். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. கிறிஸ்தவ சமய பரப்பாளர் சர்ச்செலாம் உருவாக்கி ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லோரும் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறாங்க, அதை எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தெரியல எனக்கு அந்த இருந்துச்சான்னு. மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றை மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணி இவ்வமைப்பு. மக்களுக்காக அரசு ஒர்க் பண்ணுங்க அப்படின்றாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதை எதிர்த்த இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பு. முதல் போராட்டம் விவசாயிகளுக்கு கொடுமையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. அவங்க போராட்டம் நடத்தினால கேட்பாங்க, டார்ச்சர் கமிஷன்
யாரோட போராட்டத்தினால டார்ச்சர் கமிஷன் உருவாக்கப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம். உருவாக்குனவங்க யார்? கஜுலு லட்சுமண் அரசு சீனிவாசனார். அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. வரி ஒழுங்காக கட்டலன்னு வச்சுக்கோங்க. இங்கே ரயத் வாரி சிஸ்டம் இருந்துச்சுல்ல, விவசாயிகளே வரி கட்டணும், அரசாங்கத்தை கட்டலைன்னா அவனை டார்ச்சர் பண்ணுறது, அதை நீக்கிறாங்க. 1862க்கு பின்னர் செயல் இழந்தது. 10 வருஷம்தான் இருந்திருக்கு. தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி இந்து மற்றும் சுதேசமித்ரன் பத்திரிகைகள், இந்து பேப்பர்கள் அப்போ உருவானுச்சு. இப்போயும் நாங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறோன்ட்டு அடுத்தவனுக்கு புரியாத மாதிரியே எழுதுவானுங்க. ஒரு சில டைம் நல்ல கருத்தும் போடுவானுங்க. ஒரு மாதிரி இன்னும் நீங்கள் சிவில் சர்வீஸ் படி இந்து பேப்பர் படிப்பாங்க. இந்து பேப்பர் படித்தா பெரிய அறிவாளின்ற மாதிரி. சரியா? அது இன்றைக்கி வரைக்கும் தொடருது. டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியர் டி முத்துசாமி அவர் தான் முதல் இந்தியர். ஓகேவா? ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியேற்கப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தனர். எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர். புரியுதா? அவனுங்க நடத்தியிருக்கானுங்க. பிரிட்டிஷ்காரன் பத்திரிகை நடத்தியிருக்கான். ஆனால் அவங்க ஊரில் அவனுங்களாம் பத்திரிகை படிப்பானுங்க. ஸோ இந்தியரை நீதிபதியாக போட்டவொன்னே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்தியர் என்ன பண்ணுவார்? பிரிட்டிஷ்காரன் தப்பு செஞ்சாலும் அவனையும் விசாரணை செய்யணும். அப்போ அவனுக்கு முன்னாடி இவன் கூண்டில் ஏறி நிற்கிறதா வெள்ளைக்காரன் அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்மளே நமக்கு பத்திரிகை உருவாக்கலாம்னு தோணுது. இது குறித்து இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது. ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி. ராகவாச்சாரியார் தான் வீரராகவாச்சாரின்ட்டாங்க. மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878 தி இந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினர். எதுக்கு காரணம் புரியுதா? அடுத்தது, மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது. தேசிய பிரச்சாரம் நாடு முழுவதும் எல்லாத்துக்கும் எழுதுகிறாங்க. இங்கிலீஷில் தானே எழுதுகிறானுங்க. இங்கிலீஷ்லாம் எல்லாத்துக்கும் போகும். மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்தை கருவியார். இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஜி சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் ஜி சுப்பிரமணியம். ஓகேவா? இவங்களாம் பெயரில் தமிழ் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும், தமிழில் தேசிய பருவ இதழ்னால் புரியுதா? மேகசின் வாரமோ அல்லது மாதம் வெளியாகும். சுதேசமித்திரன் அது நாளிதழ், இது பருவ இதழ். 91 உருவாக்குறாங்க. 91 1899 இவ்விதழ் நாளிதழாக மாறியது. தேசியமித்திரன் என்ன ஆயிடுச்சு? நாளிதழாக. உருவாகின யார்? ஜி சுப்பிரமணியம். இந்து பத்திரிகை உருவாகினாலே அவருக்கு இருக்கார். அதிலேருந்து பிரிஞ்சு வந்து தான் சுதேசியமித்திரன் வருது. இந்தியன் பேட்ரியாட்னா நாட்டை விரும்புகிறவன்னு அர்த்தம். சரிங்களா? தேசப்பற்று உள்ளவன்னு அர்த்தம் பேட்ரியாட்னா. சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, தேசா அபிமானி வடமொழி சொல், விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தன. எந்த 2 பத்திரிகை? இந்துவும் சுதேசமித்திரனும். தமிழ்நாட்டில் முக்கியமானது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வருது. யார் இந்த பத்திரிகைலாம் நடத்தியிருப்பாங்க? தினத்தந்தி உருவாக்குற வரைக்கும் பிராமணர்கள் மட்டும்தான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ கருத்துக்கள் அந்த பத்திரிகையில் எப்படி வரும்? அவங்களுக்கு சாதகமாக தான் வரும். ஏதாவது நல்லது நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க? தப்பாகவே எழுதுவானுங்க. இந்த பார்த்தீங்களா இப்போ காலை சிற்றுண்டி போடுறாங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம். காலை சிற்றுண்டி 2 நேரம் இலவச உணவு, நிரம்பு வலியும் அரசு பள்ளியின் கக்கூஸ் அப்படின்னு எழுதுவானுங்க. அந்த மாதிரி தான் எழுதுவானுங்க. போட்டானுங்க. இப்போ தலைப்புச் செய்தியே போட்டானுங்க. ஏன்னா
அவனுக்கு சனாதனத்தை விரும்பணும், நான் மட்டும் தான் மேலே இருக்கணும், நீ மேலே வரக்கூடாது அப்படின்னு. அதேமாரி அவனா அந்த பத்திரிக்கைலாம் அதில் குறை நொட்டை எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பானுங்க. பார்த்தா தெரியும் எருமை மாடு. இப்போ உள்ள டீச்சர்னு சொல்கிறாங்கல்ல, எருமை மாடு நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு, பண்ணி மேய்க்க தான் லாய்க்குன்னு. அதெல்லாம் அவனுங்க அவங்கள பார்த்து திட்டினாங்க. அதை அப்படியே டீச்சராக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். ஏன்னா பிராமணன் அல்லாதவன் படிக்க போகிறான்னா அவனை படிக்கிறத விட்டு துரத்தணும். அதுக்காக தான் அந்த வார்த்தையிலே யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பண்ணுவானுங்க. அதேமாதிரி சினிமா துறையில் யார் இருப்பா? அவன் தான் இருப்பான். அடுத்தது சென்னை மகாஜன சபை, முக்கியமான ஆளுங்க அவங்க. ஜனனா மக்கள், மகானா பொதுமக்கள், பெருங்கூட்டம் அப்படின்னு அர்த்தம். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. 1884 வீர ராகவாச்சாரி பி. ஆனந்தா சார்லு, ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்டது. இதன் முதல் தலைவர் ரங்கையா. இதனுடைய செயலாளர் பி. ஆனந்த சார்லு. கேட்பாங்க பார்த்துக்கோங்க, எந்த வருஷம் உருவாக்குனாங்க, யார் சேர்ந்து உருவாக்குனாங்க, முதல் தலைவர், முதல் செயலாளர் யார், எல்லாம் கேட்பாங்க. அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளிகளில் மாதம் ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். அரசுக்கு போய் பெட்டிஷன் கொடுக்குறது, அல்லது மீட்டிங் போட்டு அரசு அதிகாரிகளை வர வச்சு பேசுகிறது. சார் இங்கே எங்களுக்கு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது, முடிச்சு கொடுங்க அப்படின்னு. யார்? சென்னை மகாஜன சபை. குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் கோரிக்கை. சிவில் சர்வீஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சி, அது. லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது. இந்திய கவுன்சில் எது சொன்னோம் இல்லையா, அங்கே ஒரு செக்ரட்டரி இருப்பார், அதாவது மந்திரி தலைமையில் ஒரு குழு இருக்கும், 15 பேர் கொண்ட குழு, அதான் இந்திய கவுன்சில். இந்தியாவுக்கான சட்டத்திட்டத்தை உருவாக்குறதுல மூளையே இவங்க தான். இவங்க உருவாக்கி கொடுப்பாங்க சட்டத்திட்டத்தை, பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் ஆனவொன்னே அங்கேருந்து இங்கே வந்துடும், வைஸ்ராய் இங்கே பார்த்துக்குவார். அதான் வரிகளை குறைப்பது. ஸோ அந்த கவுன்சிலில் நீக்குங்கன்றாங்க. வரியை குறைங்க, மக்கள் பாதிக்கிறாங்க. இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது. இராணுவ செலவு குடியியல் செலவு, சரியா? இராணுவ செலவுனா இராணுவ செலவு பண்ணுறாங்களா அது. அப்புறம் எம்ப்ளாயீஸுக்கு மற்ற செலவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறைச்சிட்டு மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துங்கன்றாங்க. செலவை குறைச்சா தான் என்ன ஆகும்? வரியை குறைக்க முடியும். அதுக்காக இதெல்லாம் அவங்களுடைய கோரிக்கை, சென்னை மகாஜன சபையின் கோரிக்கை. இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கையாயின. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னோடியே எது? இந்து மகாஜன சபா. இதில் உள்ள தலைவர் அங்கே போய் கலந்துக்குவாங்க, காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. அதில் இங்கேயும் மெம்பராக இருப்பாங்க, அங்கேயும் மெம்பராக இருப்பாங்க. மிதவாத கட்டம். மிதவாத கட்டங்கிறது எது? 1885 1905 வரைக்கும். 7 6 என்ன ஆயிடுச்சு? போராட்டம், தீவிரவாதிகள் போராட்டம் தான் 6. எது? சுதேசி இயக்கம். அங்கே வந்துடுவாங்க. 7 2 பிரிஞ்சிருவாங்க, சண்டை போட்டு போயிடுவான். மிதவாதி தனியாக போயிடுவான், தீவிரவாதி தனியாக போயிடுவான். சூரத் பிரிவு. சென்னை மகாஜன சபை போன்ற மகாஜன அமைப்புகள், அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவது வழிகோலியது. நம்ம தான் முக்கியமாக பாருங்கள், எல்லா நல்ல விஷயமும் இப்போ வரைக்குமே கவர்னர் டம்மி பீஸ்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட வச்சது யார்? நம்ம தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டனர். மித காலகட்டம் காங்கிரஸில் தலைவராக வரவங்களாம் நிறைய கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க. அவ்வாறான ஒரு கூட்டம் 84 அடையாறு என்னும் இடத்தில் உள்ள பிரம்ம ஞான சபையில் கூடியது. அடையாறு பிரம்ம ஞான சபை எது? ஆல்காட்டு, அன்னிபெசன்ட். இப்போ அன்னிபெசன்ட் பீரியடு,
சரியா? அங்கே நடக்குது. அன்னிபெசன்ட் பீரியடாக இல்லை. ப்ளவாட்ஸ்கி, ஆல்காட், தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தலாங், நரேந்திரநாத் பானர்ஜி. முக்கிய தலைவர்கள்னா சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்தச்சார்லு. யார் இவங்க 3 பேரும்? சென்னை மகாஜன சபை உருவாக்கினா. அப்போ தேசிய காங்கிரஸ் உருவாக்கல நம்ம ஆளுங்க முக்கியமான பங்கு. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, ஜிஏ நடேசன். இவங்கெல்லாம் தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். அரசமைப்பு வழிமுறை என்னென்ன அர்த்தம்? பெட்டிஷன் கொடுக்கறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறது, அந்த மாதிரி அறை கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தன. ஆங்கிலத்தில் பேசுனா அவனுங்களுக்கு ஒரு கெத்து. இப்போ வரைக்கும் அப்படி தானே. இங்கிலீஷில் பேசுனா அவனும் பார்க்குறது. அவனுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா? இங்கிலீஷில் பேசுனா அவன் பெரிய ஆள். செம்மையாக இங்கிலீஷ் பேசுறது தர அப்படின்ட்டு. இங்கிலீஷுக்கும் நாலேஜுக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கிலீஷ் மூலிமா நாலேஜ் கற்றுக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் பேசினா தான் அறிவாளின்னு சொல்ல முடியாது. எல்லா மொழியிலேருந்து என்ன பண்ணலாம்? அறிவு வளர்த்துக்கலாம். அறிவுனா என்னம்மா? பேசி அவனு சத்தமாக பேசுனேன், காதில் விழுகணும். அறிவுனா என்ன? நம்மளை சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சுக்கிறது. படிக்கிறோம்ல இப்போ ஒவ்வொன்றும். அரசியலமைப்பு சட்டம் நேற்று பார்த்தோமா, பயாலஜியில் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் அறிவு. அதுக்கு ஆங்கிலம் வேணுமா? இல்லை. அந்த மாதிரி வங்கப்பிரிவின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டனர். திலகர், பாலகங்காதர் விடமாட்டானுங்க. அவர் எல்லாம் அவங்க குரூப்பு. அதனால் நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கின மாதிரி காட்டுறானுங்க. ஓகேவா? சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர் விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமனார், நடேசன், மாதவராவ், சுப்பிரமணியனார் எல்லாம் பிராமணர்களாக தான் இருப்பாங்க. அது என்ன அவங்க கோரிக்கை? பிராமண ஆதிக்கத்தை ஒழிச்சிடுவானுங்க பிரிட்டிஷ்காரன் இருந்தால் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி எல்லோரும் மேலே வரணும். அதான் சொன்னால. அதுக்கப்புறம் அந்த என்னது 35 தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக அந்த அம்மா போய் பேசுது. அதெல்லாம் கூடாது 37 அப்படின்றானுங்க. இடஒதுக்கீடு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. எல்லோரும் படிக்கணும்னா படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் நடக்குது. இந்திய தேசிய காங்கிரஸின் முதற் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் 72 பேர் கலந்து கொண்டாங்க. சென்னையிலேருந்து மட்டும் 22 பேர் கலந்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 2வது மாநாடு 1886 கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்றது. நோட் படிங்க, முக்கியமானது. 2வது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு, எந்த ஆண்டு நடந்தது, யார் தலைமையில் நடந்தது? 3 கேள்வி இருக்குது இதில். காங்கிரஸின் 3வது மாநாடு பத்ருதீன் தியாப்தி தலைமையில் பக்ருதீன் தானே, இக்கு வரணும், தியாப்ஜி தலைமையில் சென்னையில் நடக்குது. சொன்னால ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பரில் தேவைப்பட்டால் நடுவுலையும் சிறப்பு கூட்டம் போட்டுக்குவாங்க. சென்னையில் 1000 விளக்கு என்று அழைக்கக்கூடிய மக்கீஸ் தோட்டத்தில், அப்போ பழைய பேர் மக்கீஸ் ஆமாம், இப்போ 1000 விளக்கு நடைபெற்றது. கலந்து கொண்ட 607 பேரில் 362 பேர் யார்? சென்னை மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். சென்னை மாகாணம்னா தெரியும்ல, எங்கே? ஒடிசாவிலேருந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா கிடையாது, இதெல்லாம் சேர்ந்தது. தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சரியா? தமிழ்நாடு சென்னை மாகாணம் ப்ராவின்ஸ் இங்கிலீஷில். இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதி. சரியா? கர்நாடகாவையும் பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா கர்நாடகாவையும், கேரளாவையும், ஏன்னா கர்நாடகா மைசூர் ராஜா இருக்கான். கேரளா மலபார், ஒடிசா, மலபார் மட்டும் கேரளாவில், மலபார் வடக்கு கேரளான்னு வச்சுக்கோங்க. கேரளாவில் ஒடிசாவில் கஞ்சம் சில பகுதிகளும் உள்ளடக்கியது. இது சென்னை மாகாணம். இதெல்லாம்
மெட்ராஸ் ப்ராவின்ஸ், சென்னை மாகாணம் சொல்லக்கூடாது, மெட்ராஸ் ப்ராவின்ஸ், மெட்ராஸ் மாகாணம். வங்க பிரிவினை 1905 சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்று விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றியது. அப்போ விடுதலை போராட்டம்லாம் கிடையாதுங்க. எங்கே விடுதலை போராட்டம் கேட்டான், எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கூறான்னு கோரிக்கை வச்சாங்க, அவ்வளோதான். 85 1885 இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினர். தமிழ்நாட்டிலையும் தான். கொல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின்படி சுதேசிய நிறுவனங்களை ஊக்குவித்தல். எப்போ 1906 சுதேசி இயக்கம் இருக்கு இல்லையா, அது வங்கத்தை தானே பிரிக்கிறான், அதனால் அங்கே தான் மாநாடு நடக்குது. அங்கே தான் அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தல். தேசிய கல்வினா என்னன்னு தெரில எனக்கு, அதுக்கெல்லாம் கோரிக்கைக்கு வாய்ப்பு இல்லை. சரி, தமிழ்நாட்டின் எதிர்வினை. வ.உ. சிதம்பரனார், வி. சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, பாரதியார் இருக்கார்ல அவர், சுரேந்திரநாத் ஆரியா ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. சுதந்திர போராட்டத்துக்காக ஃபஸ்ட்டு காலகட்டத்தில் சொல்கிறாங்க. மக்களை திரட்டுவதற்கு முதலாக தமிழ் பயன்படுத்தப்பட்டது. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதி தேசிய பாடல்கள் மிக முக்கியம். முன்னாடியே பார்த்துருப்போம், அரசியல் சுதந்திரத்துக்காக எழுதினவர் சுப்பிரமணிய பாரதியார். சமூக விடுதலைக்கு எழுதினவர் யார்? பாரதிதாஸ். சுதேசிய கருத்துக்களை பரப்புவதை செய்ய பல இதழ்கள் தோன்றின. சுதேசிய மித்திரன், இந்தியா ஆகிய இரண்டும் முக்கிய இதழ்களாகும். முன்னாடி பார்த்தோம் இல்லையா சுதேசிய மித்திரன். தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால். யார் பிபின் சந்திரபால்? எந்த ஊருக்காரு? வங்காளம். லாலா லஜபதி ராய் தான் என்னது, பஞ்சாப். சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்தன. அவன் வேறு மொழிக்காரன், இப்போ எல்லாத்தையும் இணைச்சது எந்த மொழி? ஆங்கிலம். ஏன்னா அவன் வேறு மொழி, நம்ம வேறு மொழி, ரெண்டு பேரும் எப்படி பேசிக்க முடியும் ஆங்கிலத்தில்? அவன் ஆங்கிலம் படிக்க வச்சது ஒரு ப்ளஸ்ஸு. சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞரும் பெருமளவில். யார் மாணவர்கள்? இளைஞர்கள். படிக்க போகிறானுங்கள அந்த மாணவர்கள் இளைஞர்கள், படிக்க போனவனுங்க எல்லாம் இல்லை, வேலை செஞ்சாலும் அம்பாட்டில் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பான். சுதேசிய நீராவி கப்பல் நிறுவனம் யார் கொண்டு வந்திருப்பா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. எந்த போராட்டத்துக்காக கொண்டு வந்தார்னு பார்த்தோம்? சுதேசி இயக்கம். மேற்கொள்ளப்பட்ட துணிகரமான நடவடிக்கையில் ஒன்று யாதெனில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனாரால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல். அதான் வெளிநாட்டு பொருளை வாங்கக்கூடாதுல்ல, நம்ம நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருளை நம்ம கப்பல்லே எடுத்துகிட்டு போவோம், எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்கலாம் அப்படின்னு. இவர் காளியா மற்றும் லாவோ எனும் இரு கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்பிற்கும் இடையே ஓட்டினார். உடனே பிடிச்சிட்டு போய் போட்டுருவானுங்க. காளியா, லாவோ. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 2 கப்பல் வச்சுருந்துருக்கார். அவர் தேசத்துறையும் தூக்கிட்டு போயிடுவானுங்க. திருநெல்வேலி எழுச்சி. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வ.உ. சுப்பிரமணிய சுவாமி தோளோடு தோள் நின்றார். வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு. சுப்பிரமணிய சிவா ஒரு வேற ஒருத்தர் தொழுநோய் வந்து இறந்துருவார், பிடிச்சி ஜெயிலெல்லாம் போட்டுருவானுங்க. அங்கே தொழுநோய் வந்துடும், வேணுன்னே கொண்டு வந்து தொழுநோய் இருக்கிற ரூமில் போட்டுருவாங்க, தொழுநோய் வந்துடும். அப்புறம் இவர் ஊர் ஃபுல்லாக போய் பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் தொழுநோய் வந்தவங்களாம் ஏறக்கூடாதுன்றவானுங்க. யார்? பிரிட்டிஷ்காரனுங்க. அதையும் பொருட்படுத்தாமல் சுப்பிரமணிய சிவா நடந்தே போய் ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணுவாராம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக. இவர் 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்துக்கு தலைமையேற்றார். யார்? வ.உ.சி. திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் நடந்த நூற்பாலை பிரச்சனைக்கு எதிராக 2 பேர், சுப்பிரமணிய சுவாமி தான் தலைமையேற்றிருக்காரு. அதுக்கு தோளோடு யாருன்றா? வ.உ.சி. இருந்திருக்கார், உறுதுணையாக இருந்திருக்கார். வேலை நிறுத்தத்தை தலைமையேற்றார். இன்னங்கள் நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார். பிபின்
விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காக வஉசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர். பிபின் சந்திரபால் இறந்துட்டா விடுதலை செய்யப்படுறாரு, அதை காரணமாக வச்சு ஒரு பெரிய கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரையும் கைது பண்ணிடுறாங்க. தலைவர்களும் அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டனர். எந்த நிகழ்வுக்காக வஉசியும் சிவாவும் சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு கேட்பாங்க. பிபின் சந்திரபால் விடுதலை அது சம்மந்தமாக ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க, அப்போ தான் கைது செய்ய போகிறாங்க. தொடக்கத்தில் வஉசிக்கு கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன. மக்கள் செல்வாக்கு பெற்ற இவ்விரு தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதில் திருநெல்வேலி கலகம் வெடித்தது. காவல் நிலைய, நீதிமன்ற, நகராட்சி அலுவலக கட்டடங்கள் தீக்கிரையாக திருநெல்வேலியில் காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டனர். எதுக்காக? இவங்க 2 பேரையும் கைது செஞ்சதுக்காக, வஉசியும் சுப்பிரமணிய சிவா. சிறையில் வஉசி கடுமையாக நடத்தப்பட்டதோடு செக்கிலுக்க வைக்கப்பட்டார். செக்குன்னா தெரியும்ல, பயங்கர வெயிட்டாக இருக்குது, என்ன ஆட்டுறது. இப்போல்லாம் மெஷின் வந்துருச்சு, அப்போ மெஷின் இல்லை. கடலையை போட்டு ஆட்டுவாங்க. மாடு கட்டி விட்ருவாங்க, மாடு தான் சுற்றிக்கிட்டே வரும். மாடு இழுக்கிறத இவர்களுக்கு விட்ருவானுங்க. கோயம்புத்தூர் சிறையில் இன்னும் இருக்குது அந்த இடம். அதனால தான் செக்கெழுத்து செம்மல்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சுக்காரங்களின் ஆதிக்கத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். இவர் தப்பிச்சு அங்கே ஓடிடுவார். பிராமணரில் அவர் எப்பயுமே மாட்ட மாட்டாங்க. யார்? சுப்பிரமணிய பாரதி. பாண்டிச்சேரி யாருது? பிரெஞ்சுக்கு. அங்கே ஓடி போயிடுவார். அங்கே அடைக்கலம் கொடுத்தது பாரதிதாசன். இவருக்கு அடைக்கலம் கொடுப்பார், அங்கே ஓடிடுவாங்க. பாரதியின் முன் உதாரணத்தை அரவிந்த கோஷ், வி சுப்பிரமணியனார் போன்ற தேசியவாத பின்பற்றணும். அரவிந்த கோஷ்னு ஒருத்தர், இவர் தான் அங்கே போயிட்டு அந்த ஒரு மடத்தை உருவாக்கிடுவார், சாமியார் மடத்தை. அரவிந்தர் ஆசிரமம் இவர் தான் அரவிந்த கோஷ். மடத்தை உருவாக்கிடுவார். மடம்னா சமய சம்மந்தப்பட்டதில் பயந்துக்கிட்டு சாமியார் ஆகிடுவார். அப்போ பிரிட்டிஷ்காரன் நம்மளை தொட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பயந்தாங்குழிங்க அவனுங்க. தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகள். புரட்சிகரன்னா என்ன அர்த்தம்? சொல்கிறது அதெல்லாம். இப்போ யார் பார்த்துருக்கோம்? தூத்துக்குடி, திருநெல்வேலி. வஉ சிதம்பரம்னார் சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா திருநெல்வேலி, வஉ சிதம்பரம்னார் தூத்துக்குடி. சரியா? தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடு. ஆயுதம் ஏந்தி பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடமாயிற்று. இங்கேருந்து அங்கே ஓடிட்டா பிரிட்டிஷ்காரன் அங்கே போகக்கூடாது, அங்கே போய் அரெஸ்ட் பண்ண மாட்டான். அதனால் இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த இப்புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கை குறித்து அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்து இந்தியா ஹவுஸ் என்ற இடத்தில், லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் அங்கே பயிற்சி கொடுத்துருக்காங்க. பாரிஸிலும் வழங்கப்பட்டது. பாரிஸில், பிரான்ஸில். யாருக்கு? புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பயிற்சி அங்கே வழங்கப்பட்டது. அவர்கள் முக்கியமானவர் எம்பிடி ஆச்சாரியா, சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோர்கள். அவர் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர். புரட்சிவாத செய்தித்தாள்களான இந்தியா, விஜயா, சூரியோதம் ஆகியன பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்திருக்கு. இந்த 3 பேர்த்துக்கு எங்கே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க? இந்தியா ஹவுஸ் லண்டனில், பாரிஸு ஃப்ரான்ஸில் கொடுத்துருக்காங்க. 3 நூல் வெளியிடுறாங்க, பத்திரிகைகள். சரியா? செய்தித்தாள். அதில் புரட்சிகர விஷயம்லாம் பரப்புகிறாங்க. புரட்சிகர விஷயம்னா இங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் சரி பண்ணுறான் அப்படின்னு அந்த மாதிரி தூண்டி விடுவானுங்க. இப்போ மாதிரியே ஆஷ் கொலை, நீலகண்ட பிரம்மச்சாரியும் 1904. வேறு சிலரும் பாரத மாதா சங்கம். பாரத மாதானா முடிஞ்சு போச்சு, அவனுங்க குரூப்புன்னு அர்த்தம், எழுதி வச்சுக்கோங்க. சரியா? எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கினர். இது என்ன அப்படின்னாவே இவனுங்களோடது, பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் இருக்கக்கூடாது, சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் மாற்றுறான், சனாதனத்தை ஒழிக்கிறான், இந்த வழியில் இந்த ஜாதிக்காரன் போகக்கூடாதுன்னா போடான்றான். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவா குரூப்லாம் நம்மளாம் என்ன பண்ணுறது? அதுக்காக கொண்டு வந்து இவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாட்டு சுதந்திரத்துக்கெல்லாம் அவனுங்களுக்கு இதே கிடையாது, அவங்களாம் உருவாக்கிக்கிறானுங்க. ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களை நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே அமைப்பின் நோக்கமாகும். செங்கோட்டைனா டெல்லி செங்கோட்டை இல்லை, அங்கே செங்கோட்டை, ஆமாம் கன்னியாகுமரியா, அங்கே கேரளா பார்டருன்னு வச்சுக்கோங்க.
வாஞ்சிநாதன் டுபாகூர் இது இவ்வமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டார். பார்த்துக்கங்க, இவன் எதுக்கு உள்ளுணர்வு எப்படி தூண்டி விட்றானுங்க, இவன் எதுக்கு அவனை கொண்டானாக்கா ஆஸ்துரைய குற்றாலம் இருக்கு இல்லையா, குற்றாலத்தில் பிராமணர்களுக்கு தவிர எவனும் குளிக்கக்கூடாது அருவியில். அந்த ஜமீன்தார் இவனுங்க கூட பிராமணர் குளிச்சுட்டு போனவனை தான் போய் குளிக்கணும், தூரமாக நின்றுக்கணும். அதை நீக்கிறாரு முதல்ல. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே ஆட்சியாளர் கலெக்டர் இந்த வண்டியில் போயிட்டுருக்காரு. ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியோட ஒரு பெண் வந்து பிரசவ வழியில் துடிக்கிறா. அவனுங்களுக்கு தான் ஜாதி இதெல்லாம் இல்லை, உயிராக தானே பார்ப்பானுங்க. உடனே அவர் வண்டியில் தூக்கி போட்டு போகிறாரு. போனாக்கா அங்கே ஒரு அகரகாரர் அந்த சாலை வழியே போவார். உடனே வந்து மறிப்பாங்க பிராமணர்கள்லாம். ஐயோ அந்த பக்கம் வரக்கூடாது, அந்த பெண் பொம்மநாட்டியை தூக்கிட்டு வரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறிப்பானுங்க. போங்கடான்னு அடித்து துரத்திக்கிட்டு போயிடுவார் அவர். ஏடா மனிதாபிமானமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அடித்து துரத்திட்டு போயிடுவார். இந்த ரெண்டு காரணத்தை வச்சு தான் சனாதனத்தை மீறுறான், சனாதனத்தை ஒழிச்சிடுவானுங்க போல் இருக்குது. இப்போ கூட சொன்னோம்ல, உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பேன்னா அங்கேருந்து ஒருத்தன் அவன் தலையை வெட்டுறவனுக்கு 1 கோடி ரூபா பரிசுன்றான் வட இந்தியாவிலேருந்து. அப்பயும் இங்கே அப்படி தான் இருந்திருக்கும். உடனே அவர் டாக்டிக்ஸாக பேசிட்டு போயிடுவார் அவங்க தாத்தா மாதிரி. அவன் தானே என்ன பேசுவார், நீ ஏன்டா சீவிர, ஒரு சீப்பு கொடுறான் நானே சீவிக்கிறேன் அப்படின்ட்டுவார். இதேமாரி கருணாநிதிக்கு அப்போ ஒரு மிரட்டல் விட்டானுங்க. அவருக்கு தான் முடியலல்ல, அவர் என் தலையை சீவி நான் சீவியே ரொம்ப நாள் ஆகுது, நீ எதுக்குடா வந்து சீவிர, ஆனால் சொட்டத்தால் தானே அவர் இப்படிலாம் சமாளிக்கணும், வேறு வழி இல்லை. அப்படி பண்ணி இப்போ வரைக்கும் இருக்குன்னா பார்த்துக்கோங்க, அப்போ எப்படி இருந்திருக்குன்னு. அதான் அவனுங்க வேலை. அவனுக்கு சொன்னது அவனுங்க தான், அவா குரூப் தான். சனாதனம் ஒழிஞ்சா என்ன ஆயிரும், அவன் எல்லோரும் ஈக்குவல் ஆயிடுவான். உன்னை பார்த்து ஒருத்தன் கூட என்ன பண்ண மாட்டான், ஊழ கும்பிடு போட மாட்டான், துண்டு எடுத்து கட்ட மாட்டான், சாமி சொல்லுங்கோ சொல்ல மாட்டான். அதுக்காக சரியா. அவர் 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இந்த சனாதனத்தை ஒழிக்கிறானுங்க, இவனை சுதந்திர போராட்ட தியாகி ஆக்கிட்டானுங்க. யார், இவனை வாஞ்சிநாதனை. அப்போ இவனை உருவாக்கி விட்டு இந்த அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. புரியுதா, ஆர்எஸ்எஸ் மாதிரியே தான் அவனுங்களாம். நேற்று கூட பார்த்துருப்பீங்களே, இங்கே போனானுங்களே, பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் காளி அப்படிமா. ஆமாம், அவன் ஒருத்தன் கூட வந்திருக்க மாட்டான், உங்களை தான் நடக்க வச்சு கூப்பிட்டு போயிருப்பான். அவன் எவனா வந்திருந்தாலும் காரில் போயிருப்பான், அவங்கள தூண்டி விட்டு நடக்க விட்டு அவன் ஜாலியாக இருப்பான் வீட்டில். ஆமாம். மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WD ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்றார். யாராமா, வாஞ்சிநாதன். அதன் பின்னர் தன்னைத்தானே சுட்டு கொண்டார். நிற்க வேண்டியது தானே. சரி, ரைட். அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கம். அன்னி பெசன்ட் அம்மையார் எங்கே வருவாங்க, 16 உருவாக்குவாங்க. அதே டைமில் சென்னையில் தான் இருப்பாங்க. அங்கே தான் என்ன இருக்கும், பிரம்ம ஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி. அங்கே தான் மேடம் பிளவாட்ஸ்கி ஆல்காட் அமெரிக்காவில் உருவாக்கி இங்கே வந்திருக்கும். அங்கே தான் பணியாற்ற வராங்க. யார், அன்னி பெசன்ட் அம்மையார். அப்புறம் பார்த்துட்டு அவங்க அயர்லாந்து நாட்டு பெண்மணி. ஸோ அயர்லாந்து அங்கே பிரிட்டன் கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க நாட்டிலையும் இந்த மாதிரி தன்னாட்சி இயக்கம் கொண்டு வருவாங்க. அதேமாதிரி இங்கே இந்த அம்மா உருவாக்கும். தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் எப்போ 1906 என்னது வங்க பிரிவினை, அதாவது சுதேசி இயக்கம், அந்நிய பொருளை வாங்காத. அப்போ அவனுக்கு செம்ம அடி விழுகுது. ஸோ அடக்கிறானுங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுறானுங்க. காங்கிரஸே இல்லாத நிலைமை ஆயிரும்னு பார்த்தோம்ல, சொல்லியிருப்பேன். மிதவாத தேசியவாதிகள் சில அரசமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம் என நம்பினர். அதாவது சரி செய்யலான்ட்டு இருந்த போதிலும் மிண்டோ மார்லி ரிஃபார்ம் ஆக்ட் சீர்திருத்தங்கள். மிண்டோ மார்லி 1909. 1919 என்னது, மாண்டேகு சேம்ஸ் போர்ட். பொறுப்பாட்சி வழங்கவில்லை என்பதால் அவர்கள் மனசோர்வு அடைந்தனர். போராட்டம் பண்ணதுனால ஏதாவது திரும்பவும் வங்காளத்தை இணைப்பாங்க, சரியாக ஏதாவது மக்களுக்கு செய்வாங்கன்னு நினச்சிருக்காங்க. எதுவும் நடக்கலை. மிண்டோ மார்லி ரிஃபார்ம் ஆக்ட். ஸோ சோர்வு அடைஞ்சினார். இவ்வாறு அதாவது காங்கிரஸே இல்லாத மாதிரி ஒரு சூழல். அப்போ தான் இந்த அம்மா புத்துயிர் கொடுக்குது. இவ்வாறு தேசிய இயக்க தளர்வுற்று இருந்த நிலையில் பிரம்மஞான சபையின் தலைவரும் தியோசபிகல்சன், அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி பெசன்ட், அயர்லாந்தின்
தன்னாட்சி அமைப்பில் அடியொற்றி அதை பின்பற்றின்னு அர்த்தம். தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தார். 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார். இந்த அம்மா இவனே சோர்வாக கிடக்கிறானுங்க. முதல் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், நமக்கு எதுவும் செய்ய மாட்டானுங்கடா அப்படின்னு சோர்வு அடைஞ்சிடறானுங்க. அப்போ வெளிநாட்டு பெண்மணி ஒரு அம்மா வந்து ஊக்கம் கொடுக்குது, ஜெயிக்கலாம். வெளிநாட்டு ஒரு சப்போர்ட், நீ சோர்வாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து தட்டி கொடுக்குறான், விட பார்த்துக்கலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிற, ஏதோ கெட்டது நடந்துருச்சு வீட்டில் இருக்கிற எல்லோரும் எதுக்கு வந்து பார்க்குறாங்க? காசு கொடுக்குவா? காசு கொடுக்குறானோ இல்லையா, சும்மா வந்துட்டு போனாவே ஓ இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு என்ன உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு தான் சைக்காலஜிக்கலாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ நான் எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நீ வந்தீங்கன்னா உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு எதாவது பிரச்சனை நான் வருவேன், உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். கரெக்டா? ரைட். அடுத்தது இச்செயல் திட்டம் GS அருண்டேல், BP வாடியா, CP ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணை நின்றனர். யாருக்கு? அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு. வெயிட் பண்ண சொல்லுமா, வரேன். சரி. அடுத்தது இவர்கள் கோரிய தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவிற்கான விசுவாசத்தையே கொண்டிருந்தது. தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னி பெசன்ட் அந்த தன்னாட்சி இயக்கத்தை நியூ இந்தியா, காமன்வெல்த் என்னும் 2 செய்தித்தாள்களை தொடங்கினார். கேட்பாங்க, நியூ இந்தியா, காமன்வெல்த் செய்தித்தாள் நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? அன்னி பெசன்ட். எதுக்காக? தன்னாட்சி இயக்கத்துக்கு. அதிநவீன வசதிகளுடைய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறினார். அங்கே பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் நம்ம என்ன பண்ண சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறாங்கிறத அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி 1919ஆம் ஆண்டு சட்டம் இருக்கு இல்லையா, அதையும் ரொம்ப கேவலமாக விமர்சனம் செய்வாங்க. யார்? அன்னி பெசன்ட். 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணைத் தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். பழைய சட்டம் இப்போ இந்த டைமில் இந்த பத்திரிகை சுதந்திரம்லாம் எழுதுகிறாங்கல்ல, இது இந்த பத்திரிகை நடத்தினதுக்காக இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அதில் எழுதியிருப்பாங்க, இந்தியர்களை தூண்டி விட்றாரு இந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஃபைன் போடுறாங்க. அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, அவங்க எழுதின புத்தகம். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா ஒரு தேசம் எனும் 2 புத்தகங்களையும் சுயாட்சி குறித்த துண்டு பிரசங்களையும் எழுதினார். யார்? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் பற்றி ஃபுல்லாகவே. பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸுக்கு சவாலும். எல்லாரும் தான் போய் படிக்கிறான் சரியா, பிராமண வியாபாரிகள், ஜமீன்தார் வீட்டு பசங்களாம். ஆனால் அப்படி இருந்தாலும் பிராமணர்கள், இப்போ நான் வரேன்னு வச்சுக்கோ, என்னை நீங்கள் தொடக்கூடாது, நான் பிராமணனா, என் பக்கத்தில் தள்ளி உட்காரணும், அங்கே தான் உட்காரணும், நீ ஜமீன்தார். அந்த மாதிரி நீயும் பணக்காரன் தான், உன்னை மாதிரி ஜமீன்தார்கிட்ட தான் என்ன பண்ணுறேன் நான், பூஜை இதெல்லாம் புனஸ்காரெலாம் பண்ணி காசு வாங்கிட்டு வரேன், ஆனால் நீ என் பக்கத்தில் வரக்கூடாது. யோசிப்பானுங்களா இல்லையா? அது லண்டனுக்கெலாம் போயிட்டு வந்தோம் நிறைய பேர், இது என்னடா இங்கே மட்டும் இப்படி இருக்குது. அதேமாதிரி அரசு வேலை எல்லாத்துலேயும் அவன் போய் உட்காந்துக்குவான். டாக்டருக்கு படிக்கக்கூடாது, நிறையா பணம் பவர் இருக்கக்கூடிய தொழிலெலாம் யார் வச்சுக்கிறா? பிராமணன் மட்டுமே வச்சுக்கிறான், உங்களை நுழைய விட மாட்டேங்கிறான். அப்படி அந்த அதுவும் எல்லா தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவன் வேலைக்கு போவான், சாப்பிடுவான், அப்போ தான் சோறு கிடைக்கும் அவனுக்கு. காட்டில் போய் வேலை செஞ்சால் ஆடு மாடு மேய்ச்சா தான் சோறு கிடைக்கும். அது பெரும்பான்மையான மக்கள். கொஞ்சோண்டு பிரிவு இந்த பிராமணனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வியாபாரம் செய்கிறவன் அவனுங்களாம் யோசிக்கிறானுங்க, என்னடா இது இவனுக்கு பிராமணன் இந்த போல் அயோக்கித்தனம் பண்ணுறானுங்க, அவனும் மனுஷன்தான் நம்மளும் மனுஷன்தான், நம்மளை கவர்மெண்ட் வேலைக்கு விட மாட்டேங்கிறான், MBBS படிக்க விட மாட்டேங்கிறான், அப்படி என்ன அவன் அப்பாட்டாக்கிறா அப்படின்னு யோசிக்கிறானுங்க. அதான் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் உருவாகுது. தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய நல உரிமை. பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதாக தங்களை ஒரு அரசியலமைப்பாக அணி திரட்டி கொண்டனர். பிராமணர் அல்லாதோர்
1912 சென்னை திராவிடர் கழகம். பண்ணலையா? திராவிடம் அப்படின்னாக்கா இந்தியாவில் இருந்த எல்லா பூர்வகுடி மக்களையும் குறிக்கும். தமிழ்னு சொன்னால் சுருங்கி போயிடும். திராவிடனா அதோட எல்லை வீச்சு பயங்கரம். இங்கிலீஷ்காரெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டானுங்க. சரியா? திராவிட மொழி குடும்பம்னு சொன்னதெல்லாம் அவனுக்கு தான். அப்போ இங்கே எல்லா மொழி பேசுகிறவனும் இருக்கான். அதனால் திராவிடங்கன்னு பறந்துபட்டது, உருவாக்கப்பட்டது. எந்த அரசு? திராவிடர், சென்னை திராவிடர் கழகம். நோட் பண்ணிக்கோங்க. பெரியார் உருவாக்குனதில்லை, இதோட பேரை அவர் அப்புறம் எடுத்துக்குவார். அதன் செயலாளராக சி நடேசனார் செயலூக்க மிக்க வகையில் பங்கேற்றினார். 1914 ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார். நல்லா புரிஞ்சுக்கணும், பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக. அப்போ இந்த ஊரில் வியாபாரிகள் பணக்காரெலாம் இருக்கல, அவங்க பசங்களாம் படிக்க போகிறானுங்க சென்னைக்கு. ஆனால் எவனும் தங்குறதுக்கு ரூம் கொடுக்க மாட்டானுங்க. ஜாதியை பார்த்துட்டு பிராமணர்களுக்கு மட்டும் ரூம் கொடுப்பானுங்க. அவங்க ஆளுங்க இருக்காங்க, பிராமணர் தான் அதிகங்க. அந்த கவர்மெண்ட்டில் வேலைக்கு போனான் பார்க்குறாரு. அப்போ நம்ம பசங்க ஏன்டா அப்படின்ட்டு அதுக்காக என்ன பண்ணுறாரு? ஹாஸ்டலே உருவாக்குறாரு. யார்? நடேஷ். திராவிடர் சங்க தங்கும் விடுதி. 1916 நவம்பர் 20 பி தியாகராஜர், சர்பி டி தியாகராயர்னு சொல்லுவாங்க, டாக்டர் டிஎம் நாயர், சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். 30 பிராமணர் அல்லாதவர். பிராமணர் அல்லாதவங்க கூடனா பெரிய விஷயம் அது. பிராமணர் அல்லாதோரின் நலனை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவங்கெல்லாம் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம். யாருக்காக? பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக. அப்புறம் இவங்க எலெக்ஷனில் நிற்பாங்க. 1912ஆம் ஆண்டு சட்டம் வருமா? அந்த சட்டத்தில் அடிப்படையில் 1919ஆம் ஆண்டு சட்டம். மாகாணங்களில் எலெக்ஷன் நடக்கும், இரட்டையாட்சி முறை. இந்தியர்களும் அமைச்சராவாங்க. அந்த எலெக்ஷனில் நீதி கட்சி நிற்பாங்க. ரைட். அதுக்கு முன்னாடி நீதி கட்சின்னு பேர் வந்துச்சுல, அதை சொல்கிறேன். நீதி கட்சின்னு எப்படி பேர் வந்துச்சுனாங்க, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க இந்த பிராமணனுங்க பண்ணுற அட்டுலியம் அயோக்கியத்தனத்தெல்லாம் எழுதுவாங்க. மற்ற மக்கள் எப்படி பாதிக்கிறாங்கன்னு எழுதுவாங்க. எழுதி பத்திரிக்கை வெளியிடுவாங்க. அந்த பத்திரிக்கை பேர் தான் இது ஜஸ்டிஸ், நீதி அப்படின்னு எழுதி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்போலேருந்து? அந்த 16லேருந்தே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. 14 தானே கூடுது. எல்லோரும் படிக்கிறான். படித்தவன் மட்டும் படிக்கிறான். ஆமாம் இல்லை, அவனும் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். படித்தவன் மட்டும் அவன் சும்மா ஒரு 10% இருப்பானுங்க, அவ்வளோதான். படிச்சுட்டே இருக்காங்க, அப்புறம் சிந்திக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன் வருது. 1919ஆம் ஆண்டு சட்டம் 20 எலெக்ஷன் வருது. நம்ம எலெக்ஷனில் நின்று அண்ணா யோசிச்சார்ல, பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சதே அதுக்கு தான். நம்ம எப்படி இயக்கம் நடத்தினாலும் நம்ம முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கணும். ஆனால் பெரியார் ஆட்சி பிடிக்கக்கூடாதும்பார். ஆட்சி பிடிச்சா நீ தப்பு பண்ணுவ. தப்புனா எப்படி? ஓட்டுக்காக நீ என்ன பண்ணுவ? ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுப்ப. கடவுள் இல்லைன்னா இல்லை தான். ஆனால் நீ என்ன பண்ணுவ? கடவுள் இருக்குன்னு சாமி கும்பிட்றாலும் அவன் தான் அவனுக்கு ஓட்டு போடுவான். அவனுக்காக நீ என்ன பண்ணுவோம்? உனைய மாற்றிக்க. அதனால தான் அண்ணாவை ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்றார். டிஎம்கே கட்சி ஆரம்பித்தவன. ஏன்னா சாமி கும்பிட்றவன் தான் ஓட்டு போடணும். இப்போ ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவ? நீ உண்மையை மீறுவ அப்படின்னு சொல்லுவார் பெரியார். அதனால தான் பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு போவார். யார்? அண்ணா. அந்த மாதிரி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க? அண்ணா மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சும்மா இதை பரப்பிட்டு இருந்தால் போதாது, எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு என்ன பண்ணுவோம்? ஆட்சி அமைச்சு அங்கே நம்ம சட்டப்பேரவையிலேருந்து சட்டங்களை உருவாக்குவோம், அப்படி மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக எலெக்ஷனில் நிற்பாங்க. எலெக்ஷன் நிற்கும் பொழுது தான் நீதி கட்சின்னு பேர் வரும். எலெக்ஷன் நின்று ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிச்சு நிறைய வேலையை செய்வாங்க. இடஒதுக்கீடு கொடுத்தது. இடஒதுக்கீடுக்குள்ள முதல்ல கான்செப்டே இவங்க தான் எல்லாத்துக்கும். பிராமணர் அல்லாதவருக்கு. ஏன்னா பிராமணன் மட்டும்தான் என்ன பண்ணுறான்? ஸ்கூலுக்கு போக முடியுது. அவன் மட்டும் தானே பண்ணுறான், அரசு வேலைக்கு போக முடியுது எல்லாமே. அதேமாதிரி இப்போ பணியாளர் தேர்வாணையம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க தான் உருவாக்குவாங்க. டிஎன்பிசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க தான் உருவாக்குவாங்க. ஏன்னா பிராமணன் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அரசாங்கத்தில். நான் தான் ஃபஸ்ட்டு போய் உட்காந்துட்டேன், சீட்டில் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன்னு வச்சுக்கோ, அல்லது ஏதாவது வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் யாரை கூப்பிடுவேன்? என் பையனை கூப்பிடுவேன். என் பையன்லாம் என் சொந்தக்கார விட்டு பையன். பிராமணன் மட்டும்தான் அரசு வேலையில் தான் இருந்தான். அதெல்லாம் என்ன பண்ணுறாரு? அப்படிலாம் நிரப்பக்கூடாது.
பொது தேர்வு நடத்தணும், அதில் எல்லோரும் கலந்துக்கணும், அதில் பிராமணர் அல்லாதவர்கள்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதெல்லாம் கொண்டு வருவாங்க. உடனே நடக்காது, உடனே அவனுக்கு கேஸுக்கு குத்திக்கிட்டு ஓடிடுவானுங்க கோர்ட்டுக்கு இப்போ மாதிரியே. அப்புறம் அவங்க போராடி கீராடி எப்படி நம்ம வாங்குகிறோம், டிஎம்கே வாங்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் அப்போ வாங்கிட்டே இருப்பாங்க. போராடி அப்படி வாங்கினது தான் எல்லாமே. அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கணுமா, சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணுமா, அதையும் அவங்க தான் நீக்குவாங்க. அதனால தான் நீதி கட்சி எங்களோட முன்னோடின்னு சொல்லுவாங்க. டிஎம்கே மட்டும் தான் சொல்ல முடியும், இவனுங்க சொல்ல முடியாது. பேர் தான் திராவிடன்னு இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, மண்ணாங்கட்டியது. அவனுங்களுக்கு அடிமை. யாருக்கு? பிராமணர்களுக்கு அடிமை கட்சி. அதுதான் வந்து இது. ஆமாம், அது அப்படிங்கிறது. சரியா? சரி. அதனால தான் அவனுங்களை புகழ் நெழுவானுங்க. அவன் என்ன தப்பு பண்ணாலும் பத்திரிக்கையில் அவ்வளோ காட்ட மாட்டானுங்க. இங்கே சின்னதாக லைட்டாக பிரச்சனை நடந்தாலும் போதா ஊதாகரமாக பெருசாகிடுவானுங்க, ஒன்றுமே இருக்காது. 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 928 இடங்களில் 63 இடங்கள் நீதி கட்சி ஜெயிக்குது. எங்கே? மெட்ராஸ் மாகாணத்தில். இந்தியாவுக்கே முன்னோடி. நீதி கட்சியே சுப்புராயலு முதலாவது முதலமைச்சரானார். 1923 நடைபெற்ற 2வது தேர்தல், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல். நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவை அமைத்தார். அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லலை அவனுங்க ராஸ்கல். பார்ப்போம் பின்னாடி எதுவும் வருதான்னு பார்ப்போம். அடுத்த பாடம் ஒன்று வருது, அரசின் அடக்குமுறை நடவடிக்கை ரவுலட் சட்டம். தமிழ்நாட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் ரவுலட் சட்டத்தை பற்றிலாம் தெரியும். தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு போயிட்டு வாங்க பார்ப்போம். ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு வருது? 1919. எதுக்காக ரவுலட் சட்டம் கொண்டு வராங்க? முதல் உலகப்போர் முடிவு, ஆயுத ஏந்தி அந்த ஏதாவது கிளர்ச்சியில் ஈடுபட்டுறக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. அதுவும் அந்த கனடா இருக்குல்ல, அங்கெல்லாம் பஞ்சாபிக்காரங்களாம் நிறைய பேர் போயிருப்பாங்க. அங்கே ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்தியா வந்து அட்டாக் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணுவாங்க. சரியா? அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை. ஸோ அதெல்லாம் வச்சு தான் அந்த சட்டம் கொண்டு வராங்க. அப்போ நிறையா முக்கியமான தலைவர்லாம் கைது செய்கிறாங்க. அதோட விளைவாக தான் எங்கே நடக்குது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அதெல்லாம் முன்னாடி பார்த்து தமிழ்நாட்டில் பார்ப்போம். குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை இயற்றியது. புரட்சி குற்றச்சட்டம் அப்படின்றாங்க. அதான் ரவுலட் சட்டம். இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவன் பெயர் சர் சிட்னி ரவுலட். ரவுலட் சட்டம். புரட்சி யாரும் புரட்சியில் ஈடுபடக்கூடாது, அதனால தான் இந்த பேர். ரவுலட் சட்டத்தை இந்த மாதிரி சொல்லி கேட்பானுங்க, பார்த்துக்கோங்க. ரவுலட் சட்டத்துக்கு பதிலாக புரட்சி குற்ற சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? புரட்சி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சட்டம் கொண்டு வரான். அதனால் அதுக்கு பேர் என்னது? புரட்சி குற்றச்சட்டம். இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணை இல்லாமலே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். விசாரணையே எல்லாம் என்ன பண்ணலாம், அவனை ஜெயிலில் தூக்கி போகலாம். இதை கண்டு இந்தியர்கள் திகில் அடைந்தனர். மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். அதான் ரவுலட் சத்தியாகிரகம். 1919 மார்ச் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். நோட் பண்ணிக்கோங்க. முதல் மக்கள் எல்லாம் கலந்துக்கிட்ட பெரிய போராட்டம் இதுதான் அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? காந்தி தலைமையில் நடந்த முதல் போராட்டம் இதுதான் சொல்லலாம். ரவுலட் சத்தியாகிரகம் இருந்தாங்க, அதை தான் டிக் பண்ணணும். அப்புறம் தான் இது ஒத்துழையாமை இயக்கம். 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டன. இப்போ நடக்குதில்ல, அதேமாதிரி தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் ரவுலட் சட்டம் சம்பந்தமாக சென்னை நகரின் பல பகுதியில் தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரை ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டமானது. எதை எதிர்த்து? ரவுலட் சட்டத்தை எதிர்த்து. இவர் தான் சத்தியமூர்த்தி, திருமயத்துக்காரர், பிராமணர். இவர் தான் யாரோட குரு? காமராஜரோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காங்கிரஸினுடைய தலைமையகம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டு காங்கிரஸினுடைய தலைமையகம், அது இவர் பேரில் தான் இருக்கும் அந்த பில்டிங், சத்தியமூர்த்தி பவன். இவரெல்லாம் தான் அந்த இதெல்லாம் எதிர்ப்பார். எதை? அந்த தேவதாசி முறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம்
அதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அவங்கெல்லாம். அந்நாள் முழுவதும் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டன. எங்கே? மெரினா கடற்கரை. சென்னை சத்தியாகிரகா சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. சென்னை சத்தியாகிரகா சபை. சென்னை சத்தியாகிரகா சபை என்ற அமைப்பு எதுக்காக கொண்டு வராங்க? கருப்பு சட்டத்துக்கு எதிராக. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரையாற்றினார்கள். மெரினா பீச்சில் நடந்த கூட்டத்தில் ஜார்ஜ் ஜோசப் வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும், மதுரையில் தன்னாட்சி இயக்கம், வட இந்திய தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில் நடந்தது தான் பார்க்குறோம். நம்ம ஊருக்காரன் நம்மால் உருவாக்கியிருக்கான், பார்க்கல. சரியா? ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்காற்றியவர். யாருமே இல்லையா? செங்கனூரில், இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். யார்? ஜார்ஜ் ஜோசப். அவர் நினச்சிட்டே அதெல்லாம் கேட்டுட்டு வரணும், அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாது. பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவைகள் காரணமாக மதுரை மக்கள் ரோசாப்பூ துறை என அழைத்தனர். மதுரை மக்கள் யாரை ரோசாப்பூ துறை என அழைத்தனர்? சரியா? ஜோசப், ஜார்ஜ் ஜோசப். சரி, அடுத்தது தொழிலாளர்களுக்கெல்லாம் தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி கல்யாண சுந்தரம், அதான் திருவிகா, பிபி வாடியா, வஉசி ஆகியோர் உரையாற்றினர். தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்ற இவ்வியக்கத்தின் முக்கிய அம்சம் எந்த இயக்கம்? ரவுலட் சத்தியாகிரகம். தமிழ்நாட்டில் காந்தி உரையாற்றுறார் 19. அப்படி பெரிய அளவு மக்கள்லாம் கலந்துக்கிறாங்க. முக்கியமான தலைவர்கள் யார் யார்? சத்தியமூர்த்தி, கஸ்தூரி ரங்கர், ராஜாஜி, ஜார்ஜ் ஜோசப். அவங்களாம். கிலாபத் இயக்கம். என்னது கிலாபத் இயக்கம்? எதுக்காக வந்துச்சு? கலீஃபா, துருக்கியில் கலீஃபா தூக்கிடுவானுங்க முதல் உலக போர் முடிவில். உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்துக்கு பேர் தான் அது கிலாபத் இயக்கம். இந்தியாவில் போராட்டம், வட இந்தியானா வட இந்தியா, நம்மளாம் அவனுக்கு மதிக்கவே மாட்டானுங்க. அதான் பிரச்சனை. அதனால தான் நம்ம தனியாக படிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வட இந்தியாவில் என்னது? ஆமாம், யார் தலைமையில் நடக்குது? அலி சகோதரர்கள், சவுக்கத் அலி, முகமது அலி தலைமையில். அதில் அப்போ தான் என்ன சொல்லுவார்? ஜிந்தாபாத்ன்ற வார்த்தையெல்லாம் அவங்க கொண்டு வந்தது தான். வந்தே மாதரம் அதெல்லாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமாக ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கப்பட்டன. இங்கேருந்து அவர் அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு டயரை அங்கே போய் விசாரணை பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. விடமாட்டானுங்க. பஞ்சாபியர் ஒருத்தன் தொடர்ந்து போய் 1900 எப்போ நடந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை? 19 நடந்தது, 40 அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அங்கே எங்கே? லண்டனில் வச்சே போட்டு தள்ளிடுவானுங்க. முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியின் கலீஃபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. கலீஃபா பவர்னு தூக்கிட்டாங்க. கலீஃபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. பெரும்பாலும் தேசிய இயக்கங்களிலிருந்து ஒதுங்கியிருந்த முஸ்லீம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர். பொய் சொல்கிறானுங்க. தேசிய இயக்கங்களில் முஸ்லீம் நிறையா கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஒதுங்கிலாம் இல்லை, எல்லா போராட்டமும் அவன் தான் பண்ணியிருக்கிறான். சரியா? ஆமாம், கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுக்கத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தான் தொடங்குது. மௌலானா சவுக்கத் அலி. இதை போன்று ஒரு மாநாடு ஈரோட்டில் நடத்தப்பட்டது. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கையில் முக்கிய மையமாக திகழ்ந்தது. இன்னும் வாணியம்பாடியில் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க. அதனால் அங்கே ஒத்துழையாமை இயக்கம். எந்த வருஷம் ஒத்துழையாமை இயக்கம் வருது? 1930. சாரி 20. ஒத்துழையாமை இயக்கம் செயல் துடிப்புடன் விளங்கியது. ஒத்துழையாமை இயக்கம். சி ராஜாஜி, ஈவே ராமசாமி, அப்போல்லாம் தலைவர், முக்கியமான தலைவர் ஈவே ராமசாமி. பின்னர் பெரியார். பெண்கள்லாம் சேர்ந்தவருக்கு பெரியார்னு பேர் வைக்கிறாங்க. உயர்ந்த மனிதன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த சங்கிமை குரூப் இந்த வார்த்தையை கண்டு அலறுவானுங்க. அப்படியே ஈவே ராமசாமி நாய்க்கர் அப்படிமா அவனுங்களாம்.
தங்கிமங்கி குரூப் இருக்குல்ல, எனக்கு இவர் தான் என்ன பண்ணுறார், எல்லோரும் சமன்றார், சனாதனத்தை உடைக்கிறதுக்கு முக்கியமான பங்காற்றினார். அதனால் தலைமையேற்று நடத்தினார். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகுப் ஹாசன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். முஸ்லீம் லீக் நோட் பண்ணிக்க, முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையை உருவாக்கியவர் யாகுப் ஹசன். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டனர். ராஜாஜி இருந்ததுனால அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும் இதான் எனது வரிகொடா இயக்கம் தான். இது சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூவ்மெண்ட் 1930. எப்போ தீர்மானம் போட்டாங்க, எந்த மாநாடு, யார் அந்த மாநாட்டுக்கு தலைவர் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு கதையாக படிக்கணும். அதை தயவு செஞ்சு கதையாக மாற்றிக்கணும் படிக்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கம் கிடையாது, வரிகொடா இயக்கம். சட்டமன்றங்கள், பள்ளிகள், நீதிமன்றம் புறக்கணிக்க, அதே கதை தான். அந்நிய பொருள் குறைக்கப்பட்டு எல்லா போராட்டமும் சேர்ந்துக்குது. பல தொழிலாளர் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன. பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டன. அந்த வேலை நிறுத்த போராட்டம்லாம் இருக்குல்ல, ஏன்னா தொழிற்சாலையெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வச்சுருப்பான் அவனுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக இருந்த கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களே 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. கள்ளுக்கடை, அரசாங்க கள்ளுக்கடை வச்சுருப்பான் சரியா, அதை மூடுறதுக்கான போராட்டம். கல் இருக்குல்ல அந்த மாதிரி அது நிறையா இருக்குது. அதை நாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்காக என்ன பண்ணுவார் பெரியார், இங்கே நம்ம சேலத்தில் தான், அவர் பெரிய ஜமீன்தாரில் தென்னங்கல்லாம் இறக்குவாங்க. இன்னும் கேரளாவெலாம் இருக்குது தென்னங்கல் தெரியுமா, பனங்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்னங்கல் தமிழ்நாட்டில் என்னென்னு தெரியல, இறக்குறதில்ல, பெரியார்னாலே என்னென்னு. இன்னும் கேரளாவில் இறக்கிட்டு தான் இருக்காங்க. இருக்கும் ஒரு தென்னந்தோப்பையே வெட்டி அழிச்சிடுவார். தென்னங்கல் குடிக்கிறானுங்க. ஏன்னாக்கா பணக்காரன் பணம் இருக்கிறான் குடிக்கிறான், அது வேறு. இந்த அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவான், காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு ₹1 ₹2 கிடைக்கும், அதை போய் தென்னங்கல் வாங்கி குடிச்சிட்டு வீட்டில் போய் பொன்னாட்டியை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது. அதனால் கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஈவேரா 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. முன்னாடியே பார்த்துருப்போம். இந்தியா முழுவதும் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் செய்கிறாங்க. காவல்துறை அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். எதுக்கா இந்த வரிகொடா இயக்கத்துக்கு எதிராக. இது என்ன ஒத்துழையாமை இயக்கம் வரிகொடா இயக்கம்னு போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வரிகொடா இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தப்பவே தொடங்கிடுச்சு, அப்படி வச்சுக்கோங்க. அதான் அர்த்தம். ஓகேவா, ரைட். சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையே போட்டி. சுயராஜ்ய கட்சி எப்போ உருவாக்குறாங்க, 23 24 வருதா, 23 உருவாகும். அப்போ திரும்ப 26 எலெக்ஷன் நடக்கும். 23 போட்டி. ஆனால் 23 ஜெயிச்சிருவாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க கொஞ்சம் இடம் ஜெயிப்பாங்க, அப்புறம் ஆதரவு இவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்புவோர், ப்ரோ சேஞ்சர்ஸ், மாற்றத்தை விரும்பாதோர், நோ சேஞ்சர்ஸ் இங்கிலீஷில். போராட்டம் நடத்தலாம் தொடரலாம் அப்படிங்கிற மாற்றத்தை விரும்பாதோர், நோ சேஞ்சர்ஸ். மாற்றத்தை விரும்புகிறாங்க, ப்ரோ சேஞ்சர்ஸ். எலெக்ஷன் போராட்டத்தை கைவிட்டுட்டு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அங்கே போய் என்ன பண்ணலாம், நம்ம கோரிக்கையை நிறைவேற்றலாம் அப்படின்னு. மாற்றத்தை விரும்புவோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் பேட்டியிடுவதற்கு சட்டமன்றத்துக்கு செல்ல விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் ரைட். ராஜாஜியுடன் காந்தியை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்துக்கு செல்வதை எதிர்த்தனர். ராஜாஜியோடு சேர்ந்து வேண்டாம் போராட்டம் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. கஸ்தூரி ரங்கன், எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வைத்தார். மாற்றத்தை விரும்பாதோர் ராஜாஜி. இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸுக்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. சிஆர் தாஸ் இருக்கார்ல, அதான் சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் யார் தலைவராக இருப்பாங்க, சிஆர் தாஸ். செக்ரட்டரியாக அவர் இருப்பார். அப்புறம் இவர் இறந்தோடனே அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றனர். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அவர் அகில இந்திய அளவில் அவங்க 2 பேரும், இங்கே இவங்க 2 பேரும், சீனிவாசனார் அவங்க.
சுப்ராயன் அமைச்சரவை. 1924 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். இருந்தபொழுதிலும் காங்கிரஸின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்க மாட்டாங்க, அவங்க மாற்றத்தை விரும்பாதவர். மாறாக அவர்கள் சுயேட்சை வேட்பாளரான பி. சுப்புராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர். நீதி கட்சியை சேர்ந்தவங்க. 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. தொடர்ந்து 20லேருந்து நீதி கட்சி ஆட்சி இருக்குது. 20 ஜெயிக்கிறான் நீதி கட்சி, 23 ஜெயிக்கிறான். அப்புறம் 26 காங்கிரஸ் தான் இடம் இருந்தாலும் இவன் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா காங்கிரஸ் மக்கள் அந்த சுதேசி என்ன இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தினப்பெல்லாம் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறான் 26. இருந்தாலும் ஆட்சி அமைக்கலை. நீதி கட்சி சேர்ந்த சுப்புராயன் அவருக்கு சிஎம்மாக வராரு. அப்புறம் 30 போட்டி போடல, அவங்க எலெக்ஷனில் நிற்கலை. ஏன்? சட்ட மறுப்பு இயக்கம் இல்லையா, போட்டியிடலை. நீதி கட்சி ஜெயிக்குது. அதில் தான் நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க. அடுத்து எளிதாகிட்டு அக்கட்சி தொடர்ந்து 1937 வரைக்கும் ஆட்சி இருக்குது. அப்போ 1920லேருந்து 1937 வரைக்கும் நீதி கட்சி ஆச்சு. இந்த 17 வருஷத்தில் இந்தியாவுக்கு நிறையா முன்னோடியான விஷயம்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. மதிய உணவு திட்டம் முதல்ல காமராஜர் கிடையாது, இவங்க தான் மதிய உணவு திட்டம் முதல்ல கொண்டு வருவாங்க. நீதி கட்சி தான். இதை தான் காமராஜர் பீரியடில் செயல்படுத்துகிறாங்க ஓரளவுக்கு. அதை ஒரு ப்ராப்பராக சத்துணவு கூடலாம் கட்டி பண்ணது எம்ஜிஆர் பீரியடில். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் அந்த திட்டத்துக்கு மூலையாக இருந்தது வேறு கை. எந்த கையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சைமன் குழு புறக்கணித்தல். சைமன் குழு எந்த ஆண்டு அமைக்கிறாங்க? 27. இந்தியாவுக்கு அவங்க எப்போ சுற்றுப்பயணம் செய்கிறாங்க? 1928 வருவாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க? கருப்பு கொடி ஏந்தி கருப்பு சட்டை அணிஞ்சு போராடுறாங்க. சைமனே திரும்ப போ. அந்த சைமன் குழுவோட பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு தெரியும், ரீகால் பண்ணிக்கங்க, தெரியும். 1919 அந்த கதை தான் 27 உருவாக்குறாங்க. ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். 1857 பேரழிச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். ஜேம்ஸ் நீலு இங்கே இருந்தவர். 57 அங்கே சிப்பாய் கழகம் நடக்குது. 1850 இங்கே சென்னை மாகாணத்திலேருந்து படை போகும். அப்போ அவர் போகிறார். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். யாருக்கு? ஜேம்ஸ் நீலுக்கு. நம்ம 1857 ஆங்கில பெண்கள் ஆங்கிலேயர்கள் எதிராக ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க. அதுக்கு சாதகமாக என்ன பண்ணுறார் இவர்? மதராஸ் துப்பாக்கி ஏந்திய அவர் இந்தியர்களை சுட்டு தள்ளுறாரு, ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாரு. அவர் இறந்துடுறாரு. இந்தியர்கள் உருவா மவுண்ட் ரோட்டில் இவருக்கு சிலை வைக்கிறாங்க. சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்து, அதான் அண்ணா ரோடா, அண்ணா மவுண்ட் ரோடா? சரி. இந்தியர்கள் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதையினை கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். என்ன அர்த்தம்? இந்தியர்களை சுட்டு கொன்ன ஜேம்ஸ் நீலுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது சிலை அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த பொழுது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஜேம்ஸ் நீலோடது 37 போராட்டம் செய்கிறாங்க. எல்லாம் ராஜாஜி தலைமையில் அவங்க அந்த சிலையை தூக்கி எங்கே வச்சுட்டாங்களாமா? அப்போ அருங்காட்சியகத்தில் இருக்குது, எக்மோர் அருங்காட்சியகம். சரி, அது ஒரு ஃபேக்ட்டு. சரி, அடுத்தது சைமன் குழு தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே குழுவில் இருந்தனர். ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை. இந்தியர்களுக்கு மிக பெரும் மனசோர்வை ஏற்படுத்தியது. ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்து சென்னையில் எஸ். சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது சென்னையில். 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்த பொழுது இந்தியா முழுவதும் சுற்றிட்டு வரான். 28க்கு வரான். 28லே சைமனை திரும்ப போராட்டம் தொடங்கிருச்சு. சென்னைக்கு வரும்பொழுது எப்போ? 29. அப்போ அவருக்கு எதிராக போராட்டம், கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். சென்னைக்கு வந்தது இந்த நாள், நோட் பண்ணிக்கோங்க. யார் தலைமையில் நடந்தது? சத்தியமூர்த்தி. அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம்.
எல்லா இயக்கத்தையும் வரிசையாக சொல்லிட்டு வரானுங்க. 1927 தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. நோட் பண்ணிக்கோங்க. சென்னையில் எல்லா விஷயம் இங்கே தான் தொடங்குது. முழுமையான சுதந்திரம் தான் இலக்குன்னு அறிவிச்சிருக்காங்கங்க. தீர்மானம் போட்டது எப்போ? 29 லாகூர் செஷன் பாகிஸ்தானில். ஓகேவா? இப்போ உள்ள பாகிஸ்தானில். அப்புறம் 1921 கேட்பாங்க, நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். கொஸ்டின் அங்கே கேட்குறத பொறுத்து இருக்குது. காங்கிரஸ் மணி பூர்ண சுவராஜ்யம் என்பதை இலக்கென தீர்மானம் நிறைவேற்றது. அறிவித்ததே எங்கே? 27 சென்னையில். 29 தீர்மானமே போடுறாங்க. மேலும் 1930 ஜனவரி 2க்கு வித்தியாசம் புரியுதா? சும்மா அனௌன்ஸ் பண்ணுறாங்க பூர்ண ஸ்வராஜ் தாங்க வேணும் அப்படின்ட்டு. தீர்மானம்னாக்கா ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. பூர்ண ஸ்வராஜ்யம் தான் வேணுங்கிறோம், எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அதுக்கு பேர் தீர்மானம். ஓகேவா? ரெசல்யூஷன் இங்கிலீஷில். ஜனவரி 26 முதல் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி 29 தான் என்ன பண்ணுறாங்க? முதல் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க. என்னைக்கு? ஜனவரி 26 1930. அந்த அன்னைக்கு மூவண்ண கொடி ராட்டை இருக்கும், அது இருக்கும் 3 வண்ணத்தோட. இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ராட்டையை வச்சு இருக்கும். ஜவஹர்லால் நேரு அவர் தானே அந்த தீர்மானத்தை கொண்டு வராரு. அங்கேயே ராவி நதிக்கரையில் ஒரு கொடியேற்றுவார். கேட்பாங்க, அந்த முதல் சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது ஜவஹர்லால் நேரு எங்கே கொடியேற்றாங்க அப்படி? ராவி நதிக்கரை. ராவி நதிக்கரை எங்கே இருக்குது? சிந்து நதியினுடைய துணையாறு. துணையாறு ராவி. ஜீலம், செனாப், சட்லஜ், ராவி இதெல்லாம் பியாஸ். வெரி குட். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். இந்த சட்ட மறுப்பு இயக்கம் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக குஜராத்தில் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் போயிருப்பார் இவர். அதே நாள் இங்கே ராஜாஜி தலைமையில் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் போவாங்க. வேதாரண்யம் சூப்பர். வேதாரண்யத்திலேருந்து அப்படியே இலங்கை பக்கம் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கரெக்டாக இருக்கு. இந்த வேதாரண்யம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணால் தான் கேள்வி கேட்க முடியும். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலன்னா கேள்வியே வராது. இதான் வேதாரண்யம். இதுதான் வேதாரண்யம். தெரியுதா கிளியரா? இந்த டிப்பு அங்கேருந்து திருச்சி இங்கே இருக்கும். அப்படியே வராங்க. உப்பு சத்தி இவங்க உப்பு அதிகமாக எடுப்பாங்க. இதுதான் ராமேஸ்வரம். இது ராமேஸ்வரம். இதுதான் ஒரு மணல் மேடு, மணல் திட்டு. ஜியாகிரஃபி முடித்தவங்க சொல்லுங்க பாப்பா, இது என்னது? இது அலைகுடாவா? கண்டத்திட்டு. ஆழம் குறைவாக இருக்கா? இது ஆழம் அதிகமானது. அதனால தான் இதுக்கு இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சேதுசா கால்வாய் திட்டம். கப்பல்லாம் சுற்றிட்டு இப்படி போகுது. ஏன்னா கப்பல் எவ்வளோ பெரிய கப்பல்லாம் வராது, இந்த பக்கம் வர முடியாது. ஏன்னா கண்டத்திட்டு தர தட்டிடும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஆழப்படுத்துகிறாங்க. இப்படி ஆழப்படுத்தினா என்ன ஆயிரும்? கப்பல் இதில் உள்ள பூந்து இப்படி வரும். இந்த இடத்துல துறைமுகம்லாம் வளர்ச்சி அடையும். துறைமுகம் நிறையா வந்தால் என்ன ஆகும்? சென்னையில் உருவாகிற கம்பெனியெல்லாம் அங்கே உருவாக்கிடலாம். அங்கே தயார் பண்ணி அங்கேயே ஏற்றி விட்டுருலாம். நிறையா விஷயம் இருக்குது. தமிழ்நாடு வளரும். அந்த நகர பிரச்சனைலாம் நெருக்கடி அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக. அது அப்போலேருந்து அண்ணா வச்ச கோரிக்கை. அப்புறம் கருணாநிதி இருக்கிறப்ப தான் அதை நிறைவேற்றி பாதிக்கு மேலே வேலை. அதுக்கு பிஜேபி கூட தான் கூட்டணி. அவனுங்களை வச்சு அதை செய்ய வைப்பார். பாதிக்கு வேலை நிறுத்தி அதுக்கப்புறம் நம்ம கண்மணி வந்து கேஸ்லாம் போட்டுரும். மக்களால் நான், மக்களுக்காக நான் சொல்கிறாங்களா, அந்த கண்மணி தான் கேஸ் போட்டு ஐயோ இது வந்து இது அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நிறுத்திடும். தெரியுமா? யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? ஆமாம். அது மட்டும் முழுமை அடைஞ்சிருந்துன்னா 4000 கோடி ரூபா ப்ராஜெக்ட். இது பாதிக்கு மேலே முடிஞ்சு நிறுத்தி வச்சுட்டானுங்க. கேட்டாக்கா அங்கே எங்களுடைய மதம் இது ராமேஸ்வரம், ராமர் பாலம் இன்றைக்கி சொல்கிறான் அவன் பார்லிமெண்ட்டில். அப்படிலாம் சயின்டிஃபிக்காக எந்த இதுவும் இல்லைங்கன்னு அவனுங்களே சொல்கிறானுங்க. அதெல்லாம் காரணம் காட்டி தான் கேஸ் போட்டு நிறுத்தி வச்சுட்டானுங்க. மத நம்பிக்கை புண்படுது. என்னதை புண்படுது? புண்படுது, பண்படுதுன்ட்டு அப்படி. அப்போ தமிழ்நாட்டோட வளர்ச்சி பொறுக்க மாட்டாங்குது அவனுங்களுக்கு. இதெல்லாம் புரிஞ்சு படித்தா தெரியும். அடுத்தது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். அங்கே போகிறார். வைஸ்ராய் முன்வைத்த கோரிக்கையில் காந்தியடி முன்வைத்த கோரிக்கை வைஸ்ராய் ஏற்றுக்கல. யார்? எந்த வைஸ்ராய் பேர் என்ன?
எட்வினா, இர்வின். இர்வின். ஓகே, காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடுவாங்கள்ல அடுத்த வருஷம். இர்வின், எட்வின் மாதிரி இர்வின். ரைட். அவர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். எங்கே தீர்மானம் போட்டது அதெல்லாம் தெரியும். ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யை நோக்கி அணிவகுத்தார். சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஒன்று தான் இது வரிகொடா இயக்கம். வட இந்தியாலாம் வரிகொடா இயக்கம் இப்போ தான் தொடங்குவான். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தையே வரிகொடா இயக்கம் தொடங்கிடுவாங்க. கன்ஃபியூஷன் ஆகும், புரிஞ்சுக்கங்க நல்லா. கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கேட்பான். தாங்களாக முன் வந்து 1000 தொண்டர்கள் 100 தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தருது. நிறைய 1000 பேர் வரான் அவர் கூட வரதுக்கு. அங்கே எப்படி எவ்வளோ பேரை கூப்பிட்டு போவார்? 70 பேரா 72 பேர் சம்திங். ஆமாம். அதேமாதிரி இவர் செலக்ட் பண்ணி 100 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார். 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28, அப்போ எத்தனை நாள்? 15 நாள். தஞ்சாவூர், அப்போ தஞ்சாவூர் மாவட்டம் வேதாரண்யம் சென்றடைந்தது. இப்போ தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கணும்னு அவசியம்லாம் பிரிச்சுட்டாங்க. இவ்வணிவிற்கு ஏற்ப கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தையும் நம்பு யாரும் சேருவீர் என்னும் சிறப்பு பாடையில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் புனைந்தார் இந்த போராட்டத்துக்காக. அர்த்தம் புரியுதா? நாமக்கல் கவிஞர் யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. இதை எந்த போராட்டத்துக்காக எழுதினாருன்னு கேட்பாங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க. காவல்துறை கொடூரமான நடவடிக்கைகள் பொருட்படுத்தாமல் அணிவகுத்து சென்ற சத்தியாகிரகிகளுக்கு பயணித்த பாதையெங்கும் எழுச்சிமிகு வரவேற்பு வழங்கலிக்கப்பட்டது. இப்பயும் போகிறாங்களா ஊர்வலம் போகிறேன்னு? இப்போ கூட ராகுல் காந்தி கூட போயிருப்பார் பாருங்க. 21 எலெக்ஷனில் 24 எலெக்ஷன்லாம். வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாவின் தலைமையில் 12 தொண்டர் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். 12 பேரையும் தூக்கிறாங்க. ராஜாதி கைது செய்யப்பட்டார். TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், ஸ்ரீ சாமிநாதர், கே சந்தானம் ஆகியோர் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று ஏனைய முக்கிய தலைவர். காமராஜர் பேரை சொல்ல பாருங்கள், காமராஜரும் இருப்பார். உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் வேதாரண்யத்தில் இருக்கு. தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். மாவட்டந்தோறும் போகிறாங்க. ஆனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிகழ்வு சென்னையில் கடையடைப்புக்கு வழிகொலியது. அவங்க தனியாக ஏதோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள போய் ஏதோ அரசுக்கு எதிராக சூழ்ச்சியில் ஈடுபடுறாங்கன்னு கைது பண்ணுறாங்க. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினுடன் மோதல் ஏற்பட்டது. அதுக்கு அவங்கள கைது செய்கிறாங்க. கைது செய்ததுவாக கடையடைப்பு நடக்குது, போராட்டம் நடக்குது. ஸோ ட்ரிபிள்கேனில் என்ன ஆகுது? மோதல் காவல்துறைக்கு. 3 மணி நேரம் நடைபெற்ற மோதலில் 3 நபர்கள் உயிரிழந்தனர். ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். ராமேஸ்வரத்தில் அதேமாரி. மாகாணம் முழுவதும் நூற்பாலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் செய்தனர். எந்த போராட்டத்துக்காக? சட்ட மறுப்பு இயக்கத்துக்காக. பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேயே நம்ம தான் முன்னோடி. எப்பயுமே இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தி, இராணுவத்தை பயன்படுத்தி அடக்குறாங்க. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் பேர், அந்த ஆளு பேர் நோட் பண்ணிக்க. சும்மா அடக்கியிருப்பாங்க அதெல்லாம். திருப்பூர் குமரனின் வீரமரணம். திருப்பூர் குமரன் அப்போ தான் மூவன கொடி வந்துருச்சுல்ல. அப்போ அங்கே அந்த சட்ட மறுப்பு இயக்கத்துக்காக தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கார் திருப்பூரில். அப்போ அந்த கொடி கீழே விழுந்துடும். கொடி கீழே விழுந்து ஒருத்தன் மிதிக்க போவான். அதை மிதிக்காமல் இவர் போய் தடுப்பார். அதனால தான் அவருக்கு பேர் என்னது? கொடி காத்த குமரன். அவர் இறந்துடுவார் பூட்ஸ் காலில் அடிபட்டதுனால. அப்போல்லாம் பூட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆம்னிஷன் பூட்ஸும்பாங்க. கீழே வந்து லாடம் அடைஞ்சிருப்பாங்க. பூட்ஸ் இருக்குல்ல, எப்போயும் பூட்ஸ் பார்த்தா தெரியும். அது இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. போலீஸ் மிலிட்ரி பூட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். போலீஸ்லாம் எங்கே பூட்ஸ் ஷூ தான் யூஸ் பண்ணுறாங்க. மிலிட்ரி பூட்ஸ் வெயிட்டாக இருக்கும். NCC பூட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி. அதுதான் மிலிட்ரி பூட்டு தான் NCC பூட்டு. பாதி சோல்ஜர் மிலிட்ரி NCCயில் அது போட்டு ஃபஸ்ட்டு ஓடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதில் கீழே லாடம் அடிச்சிருப்பாங்க இரும்பு. அதை வச்சு மிதித்தா என்ன ஆகும்?
உள்ளுக்குள்ளே உறுப்பெல்லாம் கலங்கி போயிடும். கலங்கி போய் அவர் செத்து போயிடுவார். கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்று ஊர்வலத்தில் காவல்துறையினால் இரக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டனர். எப்போ? ஜனவரி 11, 1932. பரவலாக திருப்பூர் குமரன் என்றழைக்கப்படும் OKSR குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார். ஆகையால் இவர் கொடிகாத்த குமரன் அழைக்கப்பட்டார். திருப்பூர் குமரன். திருப்பூரில் தான் போராட்டம் நடக்குது. முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937. அங்கே ஒன்றிய அரசாங்கத்தில் நிறையா மாகாணங்களில் 8 மாகாணத்தில் 7 மாகாணத்தில் ஆட்சி அமைப்பாங்கள்ல, அதில் சென்னை மாகாணம், மதராஸ் மாகாணம் ஒன்று. அதை பற்றி சொல்கிறாங்க. 1937 தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 37 வரைக்கும் யார் இருப்பாங்க? நீதி கட்சி. 20லேருந்து நிறையா சமூக சீர்திருத்த விஷயம்லாம் செஞ்சுருப்பாங்க. நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது தேர்தல். நீதி கட்சிக்கு அப்புறம் இவங்களுடைய நீட்சி எப்போ ஆட்சியை பிடிக்கிறாங்க? 67 அண்ணா தான் பிடிக்கிறாரு. அதில் என்ன சிறப்புனா, பிராமணர்கள் இல்லாத ஒரே அமைச்சரவை அண்ணாவோட அமைச்சரவை தான். அதான் அவனுங்களாம் பொறுக்க முடியலை. அது எப்படி அப்படின்னு அவங்க தான் அந்த மாற்றத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதேமாரி இந்த இதுலேயும் அமைச்சரவையிலையும் என்ன இருக்காது? நீதி கட்சி அமைச்சரவையிலையும். ஏன்னா நீதி கட்சி என்னது? பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் தானே. இவங்க தான் இந்த மாற்றத்தை. தமிழ்நாடு ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னா இவங்க தான். அவனுக்கு வச்சுருந்தானுங்கன்னா சனாதனத்தை பின்பற்றிட்டு இருப்பான், நாடு நாசமாக போயிருக்கும் மாநிலம். புரியுதா? ஆனால் பிராமணர்கள் தான் அறிவாளின்னு அது சும்மா மாயை, அதெல்லாம் மித்து. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. அவனுக்கு ஒழுங்காக எல்லாத்தையும் புரிய வச்சா போதும். சரியா? நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கை சுட்டி காட்டியது. ஏன்னா காங்கிரஸ் போராட்டம் நடத்தி அது மக்களுக்காக போராடுது. அப்போ காங்கிரஸ்க்கு போடு. சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். மதுவிலக்கை பரிசோதனை முயற்சிக்காக சேலத்தில் அறிமுகம் செய்தார். முதல்ல மதுவிலக்கை செய்கிறார். இந்த மதுவிலக்கு எப்போ வரைக்கும் இருக்குது? 72 வரைக்கும் இருக்கும். எல்லா ஊர்லேயும் இருக்காது, சும்மா ஒரு 2 நகரத்தில் மட்டும் இருக்கும். மது அருந்தக்கூடாது, சாராய கடையெல்லாம் இருக்காது அப்படின்னு. சரியா? அந்த மது விலக்கை திரும்ப பெறுவார் கலைஞர் 72 சம்திங்கில். திரும்ப மது விலக்கு கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் மது விலக்கு வரும். சரியா? 75 கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் மீண்டும் 78 தான் எம்ஜிஆர் மது விலக்கை திரும்ப பெறுவார். அது கருணாநிதி எதுக்கு மது விலக்கை திரும்ப கொண்டு வராரு அப்படின்னாக்கா 72, 73 ராஜாஜி போட்ட மது விலக்குன்னு அர்த்தம் மதுவை விலக்கி வைத்தல். 72, 73 தான் கலைஞர் கொண்டு வராரு. அதை திரும்ப பெறுறாரு. மது விற்பனை செய்யலாம் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வராரு. ஏன் கொண்டு வராருனாக்கா இந்திரா காந்தி பீரியட். அப்போ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர். இப்போயே நிதி பற்றாக்குறை. அப்போல்லாம் இன்னும் பயங்கர நிதி, ரொம்ப வறுமையில் இருந்த நாடு, நிதி இல்லை. அது இல்லாமல் ஒரு புட்டு அடிக்கிற எல்லாம் ஏகப்பட்ட ஸ்கீம் கொண்டு வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ ஸ்கீம் கொண்டு வராங்க. அது மாதிரி ஷார்ட் பீரியடில் எல்லாம் கடன்னு பண்ணுறாரு. அதில் வயிற்றுச்சல் பிடிச்சி போய் கிடக்குதுங்க இந்த காங்கிரஸ் குரூப்பு. இப்போ பிஜேபியில் அது பாதி பிஜேபி, முழு பிஜேபி, அது பாதி பிஜேபி காங்கிரஸ். அப்போ அந்த அம்மா அவர் நிறைய ஸ்கீம்லாம் செய்கிறாரு. அந்த கண்ணொளி திட்டம், கிராமத்துலலாம் நிறைய பேருக்கு கண்ணு தெரியாது, பூச்சி விழுந்துடாது இதுன்னு. அவங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இலவசமாக கண்ணாடியெல்லாம் கொடுப்பாரு அப்போவே 70லேயே. அப்புறம் என்ன பண்ணுவார்? அப்போ அந்த அம்மா என்ன பண்ணும்? மது விலக்கு, இந்தியா முழுவதும் மது விலக்கு, எந்த மாநிலம்லாம் கொண்டு வரையோ உனக்கு நான் சிறப்பு நிதி தரேன். ஏன்னா இந்த மது இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாநில அரசு கட்டுப்பாடு, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும். அட்டவணை 7 ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும் மது. அப்போ அதுக்கு டேக்ஸ் போட்டுக்கிறது யாருன்னா மாநில அரசாங்கம் டேக்ஸ் போட்டுக்குவாங்க. ஓகேவா? அப்போ அது செயலாச்சு, அதாவது ஃபேக்ட்ரியில் உற்பத்தியாகி வந்துச்சுனாக்க ஃபேக்ட்ரியில் டேக்ஸ் கட்டுவாங்க அரசாங்கத்துக்கு வருவாய் வரும். அப்போ திரும்ப திடீர்னு மது விலக்கு அப்படின்ட்டா என்ன ஆகும்? அரசாங்கத்துக்கு வரி வராது. அதனால் என்ன சொல்லும் இந்திரா காந்தி, எந்தெந்த மாநிலம் மது விலக்கு கொண்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் உனக்கு சிறப்பு நிதி தரேன் அப்படின்னா. அப்போ சிஎம் இங்கே கருணாநிதி, நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்க.
நம்ம மாநிலத்து செலவு நிறையா இருக்குது, நிறையா ஸ்கீம்லாம் போட்டுட்ருக்கீங்க. அதான் சொன்னேன்ல, அந்த கண் இல்லாதவன் கண்ணாடி கொடுக்குறது, கை ரிக்ஷாலாம் இருக்கும், அதெல்லாம் தூக்குன்ட்டு சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கொடுப்பாரு நிதி கொடுத்து. அப்போவே இந்த மாதிரிலாம் அது பண்ணுவார். அப்புறம் அந்த பிச்சைக்காரன்லாம் இருக்கால, சினிமாவில் பார்ப்பீங்கள, அதெல்லாம் அவர் செஞ்சது. இவனுங்க கூத்தாடி பயில சும்மா சினிமாவில் எடுத்துகிட்டு போயிடுவோம், அது நிஜத்திலே செஞ்சார். பிச்சைக்காரங்களாம் பிடிச்சிட்டு போய் ஒரு இடம் இருக்கும், கட்டி வச்சுருவாங்க, அங்கே கொண்டுட்டு போய் இவங்களை விட்டுருவாங்க. இவங்க அவங்களுக்கு அங்கே ஏதாவது இந்த பீடி சுற்றுறது, அப்புறம் ஊதுபத்தி செய்கிறது, அந்த மாதிரி தீப்பெட்டி செய்கிறது, அந்த மாதிரி எது பிடிக்குதோ அந்த தொழில் செஞ்சுக்கலாம். வருமானம் வரும், அவங்களுக்கு சாப்பாடு போட்டுரும் அரசாங்கமே. அதை கூட இப்போ கூட பண்ணாங்க. இவங்க வந்தவொடனே வந்தாக பிச்சைக்காரெலாம் தெரித்து ஓடுறான். இங்கேயே நடந்துச்சு 2021 அந்த ஸ்கீமு ட்ரஸ்ட் மூலிமா பண்ணாங்க, அரசாங்கம் டைரெக்டாக செய்யாமல். வந்தால் ஓடுறான். என்னடான்னு கேட்டாக்கா, ஆமாம் சாமி அங்கே போய் அடைச்சி வச்சுருவானுங்க, இங்கன்னா நான் ஒரு 1500 ஒரு நாளைக்கு பிச்சை எடுக்கிறேன், அங்கே போய் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். எவ்வளோ வருதாம்மா ஒரு நாளைக்கு? 1500 பிச்சை எடுக்கிறான். மாதம் எவ்வளவு? 45,000 அப்படிங்கிறானுங்க. அங்கே போய் அடைச்சி வச்சுருவாங்க அப்படின்னு ஏன் போக மாட்டேங்கிறானுங்க. ஆனால் அவர் அப்பயே அதை சிறப்பாக செஞ்சார். அப்புறம் இந்த தொழுநோயாளிகள்லாம் இருப்பாங்க, தொழுநோயெல்லாம் இப்போ அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு தனியாக ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ணி அங்கே கொண்டு போய் அதெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும்? அப்புறம் அரசாங்கமே என்னாச்சு, பஸ்ஸு ஓடுது, பஸ்ஸுனால் லாஸ் ஆகும். ஏன்னா கிராமத்துக்கெலாம் போகணும், 10 பேர் வருவோம், அதுக்காக ஒரு பஸ்ஸு போயிட்டு வரும், அதுக்கெல்லாம் நிதி கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். அப்புறம் நிறையா அப்போ அந்த டைமில் தான் பாலிடெக்னிக் காலேஜு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாம் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க நிறையா. அப்போ எல்லாத்துக்கும் நிதி வேணுமா இல்லையா? அதனால் கேட்பார் நிதி. ஆல்ரெடி நாங்கள் மதுவிலக்கு எங்கள் மாநிலத்தில் இருக்குது, நிதி கொடுமா, அப்போ கொண்டு வந்தது அப்படின்னு. அதான் காங்கிரஸ் வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குதே, என்னடா இந்த மாநிலம் எப்படி செய்கிறான் வந்துட்டு, அது ஒரு சூத்திர பையன் அப்படின்னு வயிற்றுச்சல். அதெல்லாம் கொடுக்க முடியாது, புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான் அப்படின்றோம். அப்படியா அப்படின்ட்டு வேணும்னே அப்போ நான் திறக்கிறேன் மீண்டும் அப்படின்னு மதுவிலக்கை வந்து வாபஸ் வாங்கி ஒயின் ஷாப்லாம் ஓப்பனாங்க. அவர் 2-3 வருஷம் இருக்கும், திரும்ப க்ளோஸ் பண்ணிடுவார். அதுக்காக தான் இப்போ நிதி கொடு அப்படின்னு கேட்பார். அதுக்குள்ளே எமர்ஜென்சி வந்துடும், அந்த கதை அப்படி ஓடிடும். அப்புறம் 78 வந்து யார் ஓப்பன் பண்ணுவா? புரட்சி ஓப்பன் பண்ணுவார். அப்போ மதுவிலக்கு சாராய கடையெல்லாம் ஓப்பன் பண்ணது யார்? அப்போ ஓப்பன் பண்ணது தான் இன்னும் க்ளோஸ் ஆகலை யார்? ஆனால் உங்களுக்குலாம் என்ன சொல்லுவானுங்க? கருணாநிதினு சொல்கிறாங்களா? உங்கள் அப்பா அம்மா கொண்டு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி தான் புகுத்துறானுங்க. ஒரு பொய்யை 10 தடவை சொன்னால் உண்மையாயிரும், ஒரு பொய்யை 10 பேர் சேர்ந்து கற்றுனா உண்மையாயிரும். இது மாதிரி நிறையா பொய் சமூகத்தில் இருக்குது. அதுக்கெல்லாம் விட எங்கே இருக்குது? புத்தகத்தில் இருக்குது. அதையும் அப்படியே பாலிஷாக பட்டி திங்கிறீங்களாம் பார்த்து அவனுங்க நல்லவனுங்க மாதிரியே எழுதுவானுங்க. அவனுங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மதுவிலக்கு. ஆனால் அதனால் இப்போ சாராய கடை மூடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்னமோ சாராயத்தில் வரி வாங்கி எல்லாம் அரசாங்கம் நடத்துகிற மாதிரி. உத்தரப்பிரதேசலாம் ஃபுல்லாக மது கடை தான், அங்கெல்லாம் ஒன்றுமே நடக்காது. கேரளாவில் இருக்குது. பிஜேபி என்னமோ மதுவுக்கு எதிரானவங்க மாதிரி குஜராத்தில் சொல்கிறானுங்க, மதுவிலக்கு குஜராத்தில் இருக்குது, காந்தி பிறந்த மண் அங்கே இல்லையா, மோடி சூப்பராக பறித்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. டீசெண்டாகவும் வார்த்தையில் சொல்கிறேன். அங்கே போய் ஒவ்வொருத்த வீட்லேயும் நீ போய் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டிலே சாராயம் காய்ச்சி குடிக்கிறான். எங்கே? குஜராத்தில் வீட்டிலே சாராயம் காய்ச்சி குடிக்கிறான். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இங்கே நடந்துச்சுல, கள்ளக்குறிச்சியில் அது மாதிரி அங்கே ரெகுலராக நடக்குது, மாதம் மாதம் நடக்குது, வெளியிலே வராது. ஏன்? சாராயம் ஒழுங்காக ஏன்னா ப்ராப்பராக நடத்துனாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி இருக்கும், அங்கே கவர்மெண்ட் அஃபீஷியல் இருப்பான், அது இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் எத்தனை நாள் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி விற்கணுன்னு இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறானான்னு பார்த்து அப்புறம்தான் சேலுக்கு வரும். அப்போ அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கும், இவனும் சாக மாட்டான். அதெல்லாம் இருக்குது. ஒரு வேளை மதுவிலக்கு நம்ம தமிழ்நாட்டில் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொரோனா லாக்டவுனில் மதுவிலக்கு இருந்துச்சு தானே, சாராய கடையெல்லாம் இல்லை தானே, சாராயமே ஓடலையா? சேலம் சிட்டி வரைக்கும் வந்துச்சு சாராயம், டெய்லியுமே வந்துச்சு. 200 ரூபா சாராயம் 1000 ரூபாய்க்கு விற்றான். புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, பாண்டிச்சேரி சரக்கு வரும். பாண்டிச்சேரியில் 600 ரூபாய்க்கு வாங்குவான், இங்கே 1500 ரூபாய்க்கு விற்பான். அந்த 900 ரூபா யாருக்கு போகும்? விற்கிறவனுக்கு.
அரசாங்கத்துக்கு வரியும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. விற்கிறவன் 900 ஒரு பாட்டிலில் கிடைக்கிது அப்படின்னாக்கா 10-100 பாட்டில் விற்று அவன் என்ன ஆயிடுவான், பயங்கரமான கோடீஸ்வரன் ஆயிடுவான். இவனை பிடிக்க போகிற போலீஸுக்கு அவங்க லஞ்சம் கொடுத்துருவான். போலீஸுக்காரன் ஒரு பக்கம் பணக்காரன் ஆவான், இல்லீகலாக அவனுக்கு மட்டும் பணக்காரன் ஆவான். அப்புறம் சாராயம் காய்ச்சி இதேமாரி குஜராத்தில் மாதிரி காய்ச்சி குடிப்பானுங்க. பட்ட சாராயம் கிடைக்குமா, கள்ள சாராயம், கள்ளக்குறிச்சி மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும். எம்ஜிஆர் பீரியடில் அப்படி தான் நடந்துச்சு. எவனுமே சொல்ல மாட்டானுங்க. ஆகாய கங்கை வற்றினால் மற்றும் சாராய கங்கை வத்தாதம்மா பாட்டில் பாடுவார் யார், கமலஹாசன். ஒரு பாட்டில் வருமே அது மாதிரி. அவனுக்கு பாடலாம் அப்படி தான் பாடிடுவானுங்க. அது வேறு கதை, வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்கும், இதுதான் உண்மை. அது மாதிரி இந்த மாதிரி மதுவிலக்கு பரிசோதனை முறையில் சேலத்தில் மட்டும் அது மாதிரி 2 சிட்டியில் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் வாபஸ் வாங்கினார், வேறு ஒன்றும் பண்ணல. சரியா, ரைட். அவன் பாட்டில் எழுதுவான், நீங்கள் எழுதுறதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது, படித்து உண்மையானு பார்க்கணும். அதுக்கு என்ன வேணும், நல்ல உண்மையான அறிவு, என்ன நடந்தது வரலாறுலாம் தெரிஞ்சிருக்கணும், படிக்கணும், புக் எடுத்து படிக்கணும். அதுக்கு தான் லைப்ரரி ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா புத்தகத்தில் அவ்வளோ சீக்கிரம் தவறான விஷயத்தை எழுத முடியாது, எழுந்தால் மாட்டிக்குவான். அப்படியே எழுதி வைக்கிறானுங்க புத்தகத்தில். அப்போ நீ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கும்பொழுது கம்பேர் பண்ணிடுவேன், சிந்திச்சு படிக்கும் பொழுது. அதுக்கு தான் உன்னை படின்னு பெரியார்லேருந்து சொல்கிறாங்க. படினா பேருக்கு காலேஜுக்கு போயிட்டு பிஏ எம்ஏ எம்ஃபில் அதை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம, அது குப்பை. அடுத்தது, இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரி அதிகப்படுத்தினார். சேல்ஸ் டேக்ஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சு, வரி அறிவிப்பு. சேல்ஸ் டேக்ஸ்ன்னு இல்லை நம்மக்கிட்ட. இப்போ எந்த டேக்ஸுமே கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட. இப்போ சொல்கிறேன், அப்போ அரசாங்கம் எப்படி செலவு செய்யும், எல்லா வேலையும் இவன் தான் பண்ணுறான். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தோசிக்காமல் ஆங்கில அரசு அந்த கதை 2ஆம் உலகப் போரில் கலந்துக்குச்சு அப்படின்றதுக்காக ராஜினாமா பண்ணுவாங்க காங்கிரஸ். எல்லா மாகாணத்துலேயும் ராஜினாமா பண்ணுவாங்க, ஒன்றியத்துலேயும் ராஜினாமா பண்ணுவாங்க. அடுத்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம். இதுவும் இந்த குப்பாண்டி தான். அப்போ தான் இந்தியா ஒரே மொழி வரலாம் இந்தி அப்படின்னு, அப்போ தான் இந்தியே வருது. இந்த குப்பாண்டி தான் கொண்டு வருவார். யார், ராசாசி. ஏன்னா தமிழ் வார்த்தை இல்லை, தமிழ் எழுத்து இல்லை. ராசாசி அவர். ஹிந்தி திணிப்பாங்க, ஹிந்தியில் படிக்க வைங்க அப்படின்னு. அப்படி தான் வட இந்தியாவெலாம் பூந்துருச்சு. ஹிந்தி பூந்து அவன் மொழியெல்லாம் அழித்து நாசம் பண்ணிட்டானுங்க. ஒன்றும் இல்லாமல் அவனுங்களையும் முட்டாளாக்கி விட்டானுங்க. ஹிந்தி இந்தியாவோட மொழியே கிடையாது. இங்கிலீஷ்காரனா யூரோப்பியன் யாரோ ஒருத்தன் அவன் உருவாக்குறான், இவங்களுக்கெல்லாம் ஒரே பொது மொழி உருவாக்கலாம் அப்படின்னு. நிறையா மொழியிலேருந்து வார்த்தையை பிச்சு எடுத்து கடன் வாங்கி போட்டு உருவாக்குற ஒரு குப்பை தொட்டி. இதனால் என்ன ஆகுனாக்கா, எவனுக்குமே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியாது, மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ தமிழ் எப்படி நிறைய வார்த்தைகள் பொருள் வார்த்தையிலே அர்த்தம் தெரியும், அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டோன்னா மறக்காது. அந்த மாதிரி எவனுக்குமே புரியாமல் எல்லாம் மக்கு சாம்பிராணி முட்டாளாக இருப்பான். அவன் வரலாறை மறந்துடுவான், மறந்துட்டு சுற்றிட்டு தெரிய வேண்டியதுதான். அதுக்காக இந்தியை நாடு முழுவதும் கொண்டு வரலாம். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக்கப்பட அறிமுகம் செய்யப்பட்டது. ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையில் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடு இது என கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பு. பயங்கரமான ஆரியர்களோட சூழ்ச்சி. ஆரியர் தானே அவங்க, சனாதனம் சனாதனம் நிலைச்சி நிற்கும். அதை பெரியார் இருந்ததுனால பெரியார் தலைமையில் எல்லோரும் பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. அப்பையிலேருந்து இன்னும் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இதற்கு எதிராக ஈவேரா பெரியார் மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றை சேலத்தில் நடத்தினால் உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை இம்மாநாடு வடிவமைத்தது. இப்படி தான் இந்தி வரவே கூடாது, வந்தால் நீ முட்டாளாயிரு, இன்னும் முட்டாளாயிரு, அடிமையாயிரு ஆரிய பாப்பானுக்கு. ஐயோ, சரி விடுங்க, அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். இந்தியர் போராட்டத்துக்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம்களுக்கும் ஆதரவு அளித்தனர். ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு ஒன்று இருக்குது, அடித்தட்டு மக்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப அடியில் பாதிக்கப்பட்டவங்க. அதில் படித்து சிந்தித்து அவங்க ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. தாளமுத்து மற்றும் நடராஜன் எனும் 2
ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தனர். தாளமுத்துனார். மொழிப்போர் தியாகிகள் இவங்களாம். மொழிப்போருக்கு எதிராக காமராஜர் பீரியட்லேயும் நடக்கும். ஹிந்தி திணிக்க பார்ப்பானுங்க, போராட்டம் நடக்கும். காமராஜர் பீரியட்லேயே சுத்த தமிழன் அப்படிம்பாங்க. காமராஜர் பீரியட்லேயே போலீஸ் வச்சு நிறைய பேரை சுட்டு கொண்டுருவானுங்க காமராஜர் பீரியடில். அதனால தான் காமராஜர் தோத்தார். காமராஜரே தோக்கடிச்சா அவர் நேர்மையான நீதியானவர். காமராஜர் தோக்கடிச்சிருச்சு இந்த மண். ஏன்னா காமராஜர் தமிழர்களுக்காக நிறைய விஷயத்தை என்ன பண்ணலை, செய்யலை. காங்கிரஸ் கட்சிக்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்தாரு. முல்லை பெரியார்லாம் அப்பயே நமக்கு வாங்கியிருக்கலாம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தொல்லை பிடிச்சிட்டு இருக்கு. அவர் நம்ம நாடு தான்ப்பா, நம்ம நாட்டில் தானே இருக்குது அப்படின்னு விட்டு கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை. அது மாதிரி நிறைய விஷயம். அதனால தான் தோத்தார். அப்போ உள்ள மக்கள் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சிந்திச்சதுனால தான் அவர் தோத்தார். சரியா? அது மாதிரி திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது. திருச்சியிலேருந்து பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி தான் மாநிலத்தோட சென்டர். அது காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கைக்கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கினார். ஆட்சி விலகிட்டானா கவர்னர் தான் இருக்காங்க, மக்கள் எதிர்ப்பு. ஸோ கட்டாயங்கிறத நீக்கிறார். மீண்டும் நாடு சுதந்திரம் அடைஞ்சவொன்னா இதே பாப்பாங்கூட்டம் அங்கே உட்காந்துட்டு ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இந்தியாவுக்கான மொழி, தேசிய மொழி. தேசிய மொழியெலாம் கிடையாது. இந்தியாவுக்கு தேசிய மொழியே கிடையாது. அது பிச்சைக்கார மொழி. எல்லா மொழியிலேருந்து பிச்சை எடுத்து போட்டு ஒரு பிச்சைக்காரன் தட்டு இருக்குல்ல, எல்லா வீட்டு சாப்பாடும் இருக்கும் அதில். அந்த மாதிரி அது ஒரு மொழி. அதை படித்தா முட்டாளாக தான் போவானுங்க, அறிவே இருக்காது. அது பார்த்தீங்களா, பார்த்தா தெரியல. அங்கே படித்தவன் தான் 10வது படித்தம்மா ஒரு வேலை இந்த ஆடு மாடு மாதிரி போவான் வருவான், சட்டியை தூக்குவான், சிந்திக்கவே மாட்டான். ஏன்னா அவன் தாய்மொழியில் படிக்கலை, முட்டாளாக்கப்பட்டு விட்டான். சிந்தனை திறன் குறைஞ்சிரும். வேறு மொழியில் படிச்சுன்னா சிந்தனை திறன் குறைஞ்சிரும். நீக்கினார். வெள்ளையினே வெளியேறி இயக்கம் 1942. யார்? கிரிப்ஸ் தூதுக்குழு வந்துட்டு போனதுக்கப்புறம் வெள்ளையினே வெளியேறு. ஆகஸ்ட் 8 வெள்ளையினே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய்யலை செத்துமடி என்னும் முழக்கத்தை வழங்கினார். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் இவங்களெல்லாம் நம்மளாம் என்ன பண்ணோம், இன்னும் நம்ம மொழி இருக்குது. ஊபி, பீகார் அங்கெல்லாம் வந்துட்டு அவன் தாய்மொழியெலாம் அழிஞ்சே போச்சு. வீட்டில் மட்டும் பேசுவான், வெளியில் வந்தாக்க இந்தியை பேசுவான். அதனால தான் அவனுக்கு முட்டாளாக இருக்கானுங்க. நம்ம ஊரில் இவங்க தான் காப்பாற்றணும் இந்த தியாகிகள். இவங்களை போட்டாலாம் வச்சு நம்ம கும்பிடணும், கையெடுத்து கும்பிடணும். படித்தா புரியுதா நமக்கு தமிழில்? தமிழில் புரியுதா இல்லையா? ஏன்? தாய்மொழி அது அவன் ஸ்கூல்லலாம் போனால் அவன் தாய்மொழியில் படிக்கவே மாட்டான், இந்தியை தான் படிப்பான். அது ஒரு மண்ணும் புரியாது அதில். அப்போ நம்மளை தாய்மொழியில் படிக்க வச்சது ஒரு, அதனால தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம். அது இங்கிலீஷு ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் அறிவாளிங்க. தமிழர்கள் அறிவாளியாக இருக்கிறானு. ஏன்னா தாய்மொழி சிந்தனை தாய்மொழியில் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும். ஆனால் பத்தாது, என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஓரளவுக்காவது இருக்கும்ல. அது பரவாயில்ல, விடுங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். புதுசாக இருக்குது. டிவி தான் ஷட் டவுன் இதாகாது. அடுத்தது ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள் இரவில் கைது செய்யப்பட்டாங்க. எங்கே? அந்த வெள்ளையினே வெளியேறி இருக்கான். ஆனால் தலைவர் இல்லாத போராட்டம். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர் உள்ளூர் தலைவரின் பெயர் பட்டியலை வைத்து கொண்டு அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் ரயில் ஸ்டேஷன்லேயே வச்சு, ரயில்வே ஸ்டேஷன்லேயே வச்சு கைது பண்ணுறானுங்க. காமராஜர் கவனித்தார். பம்பாயிலிருந்து ஊர் திரும்பிட்டு இருக்காரு. காமராஜர் அதை பார்க்குறாரு. காவல்துறையின் கண்களில் படாமல் அரக்கோணத்திலேயே இறக்கி விடப்பட்டார். இறக்கிட்டாராம் அங்கே. இவர் அவங்க ஊரில் கைது பண்ணுவாங்க, அதனால் அங்கே இறங்கிட்டாங்க. பின்னர் அவர் தலைமறைவாகி வெள்ளையினே வெளியேறு வெள்ளையினே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டனர். ஐயோ, பெண் குழந்தையை பெற்றாவா? பெண் குழந்தைலாம் விஷம் வச்சு கொண்ட சமூகம் நம்மளுது. இப்போ வரைக்கும் இன்னும் கொண்டுகிட்டு இருக்கிறானுங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நடக்குது. காலேஜ் ப்ரொஃபஸருங்க, என் ஃப்ரெண்டுங்க 2 பெண் குழந்தை அவனுங்களுக்கு. ஆண் குழந்தை வேணுமாமா, அவங்க வீட்டம்மா வேறு சொல்லிச்சாமா. 3ஆவதாக ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்கிட்டானுங்க. சரி பார்க்கலாம்டா தம்பி, காலம் போகட்டும் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, அது மாதிரி தீராத மக்கள் இயக்கம். சரி, இவ் இயக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவும் பங்கேற்றனர். எங்கே?
தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்ட இயக்கங்களில் பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற இடங்களில். அப்போ டிராம் பார்த்துருக்கீங்களா? கொல்கத்தாவில் இன்னும் இருக்கும், ரோட்லேயே ஓடும் ட்ரெயின், ஒரு 4 பெட்டி இருக்கும், ரோட்லேயே ஓடும். பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் வந்திருக்குமே, எங்கே வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் எடுத்துருப்பானுங்க. அது சென்னையிலே இருந்துச்சு. மதராசப்பட்டினம் படம் இருக்கா? அதில் இருக்கும் பாருங்க. இது இல்லை, அது வேறு டிரான்ஸ்போர்ட்டு. சரியா? அதை பார்த்துக்கங்க. ரயில்வே ட்ராக் இருக்கும் ரோட்லேயே. சரியா? இந்த இருங்க ஒரே நிமிஷம். ட்ராமா ட்ராம்வே, டி இல்லை டி. இந்த மாதிரி ரோட்லேயே போகும் பாருங்க. ரோடு இருக்கா 2 பக்கமும், அது பாட்டில் ட்ரெயின் ஒரு 4 பெட்டி இருக்கும், அது பாட்டில் போய் இந்த பக்கம் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி சென்னையிலே இருந்துச்சு, இன்னும் கொல்கத்தாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, சென்னையில் இருந்தது இது. சென்னையில் ரோடு அங்கே போன்ற இடங்களில் பெருமளவிலான தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெற்றன. பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். நம்ம அங்கே பர்மாவிலே சேர்ந்தாங்க, இந்தியன் நேஷனல் ஆர்மியில். வெள்ளையினை வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள் தான் அதிக பேர் இருந்தானுங்க அங்கே, பர்மாவில் இருந்தவங்க எல்லாமே. சரியா? ஆனால் இன்னும் வட இந்தியாவில் நம்மளை என்ன சொல்லி வச்சுருக்கானுங்க, நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கலன்றானுங்க, திருட்டு பசங்க. ராயல் இந்திய கடற்படை புரட்சி, ஏன்னா இந்த ஐக்கிய கூட்டம் தான், ஆரிய கூட்டம் தான் அங்கே தப்பாக நம்மளை பற்றி சொல்லி வச்சிருக்கு. ஏன்னா அவன் நம்ம சுருக்கிட்டாலும் இங்கிலீஷும் படிக்க தெரியாது அவனுக்கு, ஹிந்தி தான். அப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு போய் ரீச் ஆகாது, அவன் சொல்கிறது தாங்க கட்டுக்கதை. வெள்ளையினை வெளியேறும் இரக்கமற்ற முறையில் ராயல் இந்திய கடற்படை புரட்சியும், இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு உடனே இதையும் சேர்த்துக்கிட்டானு. ராயல் இந்திய கடற்படை புரட்சி அது காரணமாக சேர்த்துறானுங்க. சரி, சோகம் யாதெனில் நாடு இந்தியா பாகிஸ்தான் என 2ஆக பிரிக்கப்பட்டது தான். எங்களுக்கு ஆனால் நம்ம சோகம், அறிவாளிகளுக்கெல்லாம் வேறு சோகம். பெரியார் சுதந்திரம் கொடுக்காதன்னாரு. அமெரிக்கா என்ன பண்ணான், இந்த மாதிரி சமூக சீர்திருத்த விஷயம்லாம் சட்டமாக மாற்றினான். இப்போ யார் கைக்கு போயிடும் ஆச்சு? பிராமண கைக்கு போயிடும், நாடு நாசமாக தான் போகும். வட இந்தியாவை பார்த்துக்கோங்க, இன்னும் முன்னேறல அவனுங்க. இன்றைக்கி பார்க்குறோம், நியூஸில் வருது, அதை கங்கை நதியில் செத்து போன பணத்தை கொண்டு போய் தள்ளி விட்டான். அவங்க அப்பனை போய் மகனுங்க தள்ளி விட்றானுங்க, போட்டில் கொண்டு போய் தள்ளி விட்டு தீர்த்தம் அவன் எடுத்து ஏண்டா அதில் தள்ளி விட்டுனா அவன் உடம்புல இருந்து எல்லா மைக்ரோப்ஸில் உள்ளே போகும். அதை குடிச்சின்னா என்ன ஆகும்? நோய் தான் வரும். இன்னும் அந்தளவுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணால் அப்போவே இதெல்லாம் புரிஞ்சு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பானையில் போட்டு புதைச்சவனுங்க அந்த சமூகம். நம்ம இந்த மாதிரி முட்டாள் சமூகமாக மாற்றி வச்சுருக்கிறானுங்க, பார்த்துக்கங்க. கேட்டால் புனிதம், அது இது என்னத்த புனிதம் மண்ணாங்கட்டி செத்து போயிடுவேன். ஆமாம், அதான் சொல்கிறானே நேற்று. என்ன சொல்கிறான்? நான் என்னோட நரம்பில் ரத்தம் ஓடலைன்றான். நரம்புலையா ரத்தம் ஓடும்? அந்தளவுக்கு தான் வச்சுருக்கிறானுங்க. சரி, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது?
சென்னை. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது. யார்? எந்த இயக்கம் தோன்று போல் சொல்கிறாங்க? தன்னாட்சி இயக்கம். கீழ்காண்பவர்கள் சுயராஜ்யவாதிகள் யார்? யார்? சத்தியமூர்த்தி. அடுத்தது சத்தியமூர்த்தி. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? பிரகாசமா? சந்தானமா? பிரகாசமா? பிரகாசம் தான் நினைக்கிறேன். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது? சேலம். சும்மாலாம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி. முத்துசாமியா? பியா டியா? டேஸ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். பாரத் மாதாவா? ஆமாம். சென்னையில் தொழிற்சங்கங்களை அதில் தான் யார் வந்தது? காஞ்சிநாதன்லாம் அங்கே உருவாக்கப்பட்டவனுக்கு தான். அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இது ஆர்எஸ்எஸ். அப்போ அங்கே உருவாக்கப்படுறவன் எப்படி இருப்பான் பார்த்துக்கோங்க. சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக தெரிந்தவர் சென்னையில் நடேசனாரா? தொழிற்சங்கங்களா? சென்னைனா சென்னை மாகாணம் முழுவதும். ஒன்று சிதம்பரனாராக இருக்கணும், இல்லைன்னா சிவா. ரெண்டு பேர்த்தில் யாராவது இருக்கும் பாருங்கள். சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார்? ராஜாஜி. டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கினார். பேர் பார்த்து எழுதுங்க. சென்னை கிளையை உருவாக்கணும். யாகூப்பா? உசேன். ரைட். 1932 ஜனவரி 26 ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடி ஏற்றியவர் யார்? யார்? ஆரியா எனப்பட்ட பஷ்யம் நினைக்கிறேன். பாஷ்யமா அது ஒன்று. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. 62 முடிஞ்சிடும். தமிழில் வெளிவந்த தேசிய பருவதலான சுதேசம் 1891 தொடங்கப்பட்டது. சரியா? குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாஜன சபை கூறியது. அப்படியா? இல்லை, அங்கே லண்டனில் நடத்தும் பொழுது இந்தியாவிலையும் நடத்தணும். வி.எஸ். சீனிவாசன் ஒரு தீவிர தேசியவாதர். 1, 2 மட்டும் சரிங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. இல்லையா? தவறு. கலந்துக்கிட்டார். முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசன் இவர் தானே ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர் கலந்து கொள்ளவில்லை. அப்படியா? கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. செஞ்சாங்க. அப்போ 2 மட்டும் சரி. பொறுத்துக்க. சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டது அவங்களால தான். ஈவேரா அவரை பற்றி சொல்லவே இல்லை. வைக்கம் போராட்டத்தை பற்றி பேசலை. இங்கே கொடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்கள். வைக்கம் கேரளாவில் அந்த அகரகார தெரு வழியாக போக விட மாட்டாங்க. மக்கள்லாம் போகணுன்னு போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு தலைமையேற்று நடத்துவார். கோயிலுகளில் சும்மா அந்த ரோட்டில் அதுக்கே விடலை. இந்த சீன்லாம் தான் இந்த படத்தில் வரும். தனுஷ் படத்தில் இப்போ ரீசெண்டாக வரும் பாருங்க. அசுரனா? ஈவேரா. அடுத்தது எஸ்என் சோமையா லூலு. நீல் சிலை அகற்றல். அகற்றுறதுல என்ன பண்ணுவார்? அதில் வந்துச்சான்னாங்க. புக்கில் வரல. அதான் பாருங்கள். சரி, வேதாரணி அதை கடைசியாக சேர்த்திக்கலாம். தாளமுத்து இந்திய தீவு. அப்போ இதுதான். அவ்வளோதான். தெரியாதனால அப்படி வச்சு முடிச்சிடலாம். ரைட். போயிட்டு சாப்பிட்டு வாங்க. இன்றைக்கி வரலாற்றை முடிச்சிடலாம்.
தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் சொன்னால நான் அதெல்லாமே நல்லா நான் சொல்லிட்டேன். யார் யார் எப்படி இருந்துச்சு சமூகம் எப்படி மாறிச்சுன்னு நிறையா அங்கங்கேயே சொல்லிட்டேன். திரும்பவும் ஒரு தடவை வருது. திருவிக்கா இவங்கெல்லாம் தனித்தமிழ் இயக்கம் தமிழே ஒழிக்க பார்த்தானுங்க. சரியா? இப்போ கூட பாருங்கள் எல்லாம் பேர் வாத்தியார்ன்றான், எல்லாம் வடமொழி பேராக வச்சுருக்கான். தன்விகான்றான், அக்ஷயான்றான். தமிழ் வார்த்தை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரைட், போயிட்டு வாங்க, இதை முடிச்சிடலாம் நீங்கள்.